குரு வாழ்க, குருவே துணை, குரு அடி போற்றி. இறை வணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வில் உயிரில் அறிவுமவன் கள்ளார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பமவன் அவனின் இயக்கம் அணு ஆற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தான் நீ உன்னிலவன் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை மறந்தாள் நீ சிறியோன் அவனை அறிந்தாள் நீ பெரியோன் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி அறிவு முழுமை அது முக்தி அறிவு முழுமை அது முக்தி. குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் இடைமறவா சாந்த வாழ்வழித்தோய். என் சந்தோஷ செய்தி இதுவே, என் சந்தோஷ செய்தி இதுவே. நாடி சுத்தி இடதுகை சின்முதிரை, வலதுகை நாசிகா முதிரை வைத்துக் கொள்றோம். இடது நாசியின் வழியாக மூச்சை இழுத்து வலது நாசி துவாரத்தின் வழியாக வெளிவிடுகின்றோம். பின்பு வலது நாசியின் வழியாகவே மூச்சை இழுத்து இடது நாசியின் வழியாக வெளிவிடுவோம். இது ஒரு சுற்று. இது போல பல சுற்றுக்கள் செய்ய வேண்டும். நாடி சுத்தி தண்டுவட சுத்தி மூச்சை இழுத்துக்கொண்டே மூலாதாரத்திலிருந்து தண்டுவடத்தின் வழியாக மனம் செலுத்தி ஆகினை மூச்சை விட்டு கொண்டே ஆகினையிலிருந்து தண்டுவடத்தின் வழியாகவே மனம் செலுத்தி மூலாதாரம்.
வாழ்க வளமுடன். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். தவம் தொடங்குகிறோம். தவம் நித்யானந்தம். மூச்சை இழுத்து கொண்டே மூலாதாரத்திலிருந்து தண்டுவடத்தின் வழியாக மனம் செலுத்தி தலை உச்சி. மூச்சை விட்டுக்கொண்டே தலை உச்சியிலிருந்து உடல் முழுவதும் ஜீவகாந்த ஆற்றலை பரவ விட்டு கொண்டே கால் பாதம் வரை மனதை விரிக்கின்றோம். இது ஆற்றல் பரவுறது அப்படிங்கிற அடிப்படையில நீங்க நினைத்த மாத்திரத்துல உடல் முழுவதும் ஆற்றல் பரவிவிடும் கனப்பொழுதுக்குள்ளார. அதனால உங்களுடைய மூச்சின் நீளத்திற்கு தகுந்தாற் போல இந்த உடலை நீங்க நினைக்கிறதுல கவனம் செலுத்திக்கலாம். சிலருக்கு மூச்சு நல்ல லென்த்தியா இருக்கும், உச்சந்தலையிலேருந்து நிதானமாக உடலை கவனிக்கலாம். இன்னும் அந்த லென்த்தியா மூச்சு இழுக்கிறதுக்கு பழகாதவங்க, ஒருவேளை ஷார்ட் பிரீத்தா இருக்கிறவங்க அந்த பிரீத்துக்குள்ளார ஒட்டுமொத்த உடலையும் கவனம் செலுத்தினால் போதுமானது. மூச்சை இழுத்து கொண்டே மூலாதாரத்திலிருந்து தண்டுவடத்துக்குள்ளார மனம் செலுத்தணும். தண்டுவடத்தோட உள்பகுதிக்குள்ளார மனதை செலுத்தி அதுல உயிர் சக்தியோட இணைந்து தலை உச்சி வரும். தண்டுவட பகுதி முழுவதுமே ஒரு மெல்லிய உணர்வு தோன்றுவதை நம்ம உணரலாம். அதுல அப்படி தலை உச்சிக்கு வந்த பிறகு மூச்சை விட்டுக்கொண்டே உடல் முழுவதும் பாவிக்கிறோம். அப்ப காந்த ஆற்றல் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் முழுமையா பரவுறது. அப்படி பாவிக்கணும். இது எப்படி இருக்குன்னா, ஒரு நீரூற்றுல குளிக்கும் பொழுது அந்த அருவி தண்ணி உடல் முழுவதும் அனைத்து பாகங்கள்லயும் நிரம்புற மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய எல்லா செல்களுக்குள்ளேயும் நீக்கமர நிரம்புறதா பாவிக்கணும். கோயில்கள்ல பாலாபிஷேகம் பண்ணும்போது அல்லது ஏதோ ஒரு பொருளோட அபிஷேகம் பண்ணும்போது அந்த பால்ல முழுவதுமே அந்த அந்த சிலையில தெரிகிறப்ப எப்படி முழுமையா அது இப்போ அது மாதிரி பாவிக்கணும். இதை ஒரு காந்த குளியலாக பாவனை செய்யணும். இதுல மன இயக்கம் ரொம்ப முக்கியம். மூச்சோட ஒடுங்கி நிதானமாக மனம் கவனிக்கணும். மூச்சை இழுத்து கொண்டே மூலாதாரத்திலிருந்து தண்டுவடத்தின் வழியாக மனம் செலுத்தி தலை உச்சி. மூச்சை விட்டுக்கொண்டே தலை உச்சியிலிருந்து உடல் முழுவதும் ஜீவகாந்த ஆற்றலை பரவ விட்டு கொண்டே கால் பாதம் வரை மனதை செலுத்தும். தொடர்ந்து இந்த செயல்முறையை செஞ்சுவாங்க.
மூச்சை இழுத்துக்கொண்டே மூலாதாரத்திலிருந்து தண்டுவடத்தின் வழியாக மனம் செலுத்தி தலை உச்சி, மூச்சை விட்டுக்கொண்டே தலை உச்சியிலிருந்து உடல் முழுவதும் ஜீவகாந்த ஆற்றலை பரவ விட்டுக்கொண்டே கால் பாதம் வரை. தற்போது ஜீவகாந்த ஆற்றல் தலை உச்சியிலிருந்து உடல் முழுவதும் பரவி நிரம்பி திணிவு பெற்று இருக்கிறத நாம உணர்றோம். அப்படி திணிவு பெற்ற காந்தம் உடல் செல்லுக்குள்ளேயும் செல்களுக்கு இடையேயும் உடல் முழுவதும் உடலுக்கு வெளியேயும் தன் எல்லை வரைக்கும் திணிவாக இருக்கிற காந்த சரீரத்தை இப்ப நாம நினைவில் கொள்றோம். இந்த மாதிரி காந்தத்தால் திணிவு பெற்ற இந்த உடல்ல இருக்கக்கூடிய மையங்கள் எல்லாம் சீரடைந்துகின்றன, வலுப்பெற்றிருக்கின்றன. ஒரு ஆனந்தமான உணர்வு நிலை தோன்றுகிறது. இந்த ஆனந்தமான உணர்வில் அமைதியாக சிறிது நேரம் நிலைத்து தவம் இயற்ற இருக்கிறோம். உடல்ல எந்த இடத்தையும் குறிப்பிட்டு மையம் கொள்ளாம உடல் முழுவதும் உணர்வாக கொண்டு உடலையே கவனித்து நிலைத்து அமைதியாக தவம் இயற்றுவோம் இந்த ஆனந்த உணர்வில்.
வாழ்க வளமுடன். இந்த அமைதியான ஆனந்த நிலையிலேயே தவத்தை நிறைவு செய்ய இருக்கின்றோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்த்து வாழ்க்கை துணையை வாழ்த்துவோம். மக்கட் செல்வங்களை வாழ்த்துவோம். உடன் பிறந்தோரை வாழ்த்துவோம். நெருங்கிய உறவினர்கள், நண்பர்களை வாழ்த்துவோம். தொழில்துறையிலே, தினசரி கடமைகளிலே நம்மோடு நெருங்கிய தொடர்புள்ளோரை வாழ்த்துவோம். இன்னல் புரிவோர் மற்றும் எதிரியாய் நினைப்போர் எவரேனும் இருப்பினும் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம். நாம் இணைந்தே வாழ்த்துவோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருளிய வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். ஆழியார் அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன். புதுக்கோட்டை மணவளக்கலை மன்ற அறக்கட்டளைகள் மற்றும் அதனை சார்ந்த தவ மையங்கள் அனைத்தும் வாழ்க வளமுடன். புதுக்கோட்டை வெள்ளாறு மணவளக்கலை மன்ற அறக்கட்டளை, அறிவு திருக்கோயில் மற்றும் சார்ந்திருக்கக்கூடிய தவ மையம் அனைத்தும் வாழ்க வளமுடன். இந்த தவத்திலே பங்கேற்று இருக்கக்கூடிய அன்பர்கள், சார்ந்திருக்கும் அறக்கட்டளைகள், அறிவு திருக்கோயில்கள் மற்றும் தவ மையங்கள் வாழ்க வளமுடன். உலக மக்கள் அனைவரும் அமைதியுடனும் ஆரோக்கியத்துடனும் வாழ வாழ்க வளமுடன். சிறப்பு பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஐயா, 2 சிறப்பு வாழ்த்துங்கள் ஐயா. ஐயா சொல்லுங்க. மல்லிகா சுப்பிரமணியன், சென்னை, அவங்களோட திருமண நாள் வாழ்த்துக்கள். நம்ம புதுக்கோட்டை வெள்ளாறு அறக்கட்டளையோட ஆடிட்டர் உலகப்பன் தமிழ்ச்செல்வி, அவங்களோட திருமண நாள் ஐயா. 2 பேருக்கும் வாழ்த்து சொல்லியிருந்தேன். சென்னையை சேர்ந்த மல்லிகா சுப்பிரமணியன் தம்பதியினர் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். புதுக்கோட்டையில் நமது அறக்கட்டளைக்கு சிறப்பாக ஆடிட் பணியை செய்து கொடுத்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய உலகநாதன் மற்றும் தமிழ் செல்வி தம்பதியினர், உலகப்பன் தமிழ் செல்வி தம்பதியினர் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உலகநல வேட்பு. உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனிதகுலம் அமைதி என்னும் ஓர் வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மழை வாழ்த்து. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க.
ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும், நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும், உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. வாழ்க வளமுடன். தவத்தை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளம். சிந்தனையாளர்களே, அறிவில் சிறந்த பெரியோர்களே, இந்த உணர்வோடு ஆதார சக்கரங்களுடைய மற்ற பகுதிகளை இன்னைக்கு பார்ப்போம். இது வரைக்கும் மூலாதாரத்திலிருந்து ஆக்ஞை வரைக்கும் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுக்தி, ஆக்னா அப்படிங்கிற அளவுக்கு பார்த்திருக்கோம். இதுல மூலாதாரத்திலிருந்து விசுக்தி வரைக்கும் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய விண் அப்படிங்கிறது முறையே மூலாதாரம் நிலத்துக்கும், சுவாதிஷ்டானம் நீருக்காகவும், மணிப்பூரகம் வெப்பத்தோடையும், அநாகதம் காற்றோடையும், இந்த விசுக்தி என்பது விண்ணோடையும் தொடர்பு இருக்கக்கூடிய முக்கியமான பகுதியாக நம்ம பார்த்தோம். அந்த ஆக்ஞை என்பது மனோமையம் என்று சொல்லியும், உயிர் உற்பத்தி பண்ணிருக்கூடிய ஜீவகாந்தமே புலன்கள் வழியாக இயங்கி உணர்வுகளை பெறுவதோடு அதே ஜீவகாந்தம் மூளையின் வழியாக செயல்படும் பொழுது அது மனம் என்ற ஒரு சிறப்பு இயக்கமாக இயங்குவதை குறிப்பிட்டோம். அப்படி சிறப்பு இயக்கமா இயங்கி கொண்டிருக்கக்கூடிய மனம் மூளையின் வழியாக செயல்படும் பொழுதுதான் அது மனம் என்ற அந்த இயக்க நிலையை எடுக்கிறது. அதனால உயிரை மூலாதாரத்திலிருந்து எடுத்து மெல்ல உயிர் சக்தியை எழுப்பி அதனுடைய பாதையிலேயே எடுத்து வந்து ஆக்ஞையில் நிறுத்தி ஆசானுடைய உதவியோட மனதை கொண்டு அங்கே பார்க்கிறோம். உயிர் மனம் இருக்கக்கூடிய இடத்துக்கே உயிரை எடுத்துட்டு வந்து உயிருடைய சக்தியை நாம அங்க திணிவு பெற வச்சு பார்த்த நிகழ்வு தான் ஆக்ஞைன்னு பார்த்தோம். அதனாலதான் அங்க அது மனோமையம் அப்படின்னு பார்த்தோம். அதனை தொடர்ந்து இந்த ஆக்ஞையில தொடர்ந்து தவம் செய்து கொண்டிருக்கிற போது இயல்பாக மூளையினுடைய அடி பக்கத்திலிருந்து ஒரு இந்த ஆற்றல் மேலும் எழுச்சி பெற்று மெல்லிய உணர்வாக மேல் நோக்கி நகர்ந்து மூளையினுடைய மேற்பகுதியில மனித மூளை என்று அழைக்கப்படக்கூடிய நியோகார்டெக்ஸ் பகுதியில நாம விஞ்ஞானத்தால பீனியல் சுரப்பியை குறிப்பிடக்கூடிய அந்த பகுதியில மையம் கொண்டு இயங்கக்கூடிய இடம்தான் இத துரியம் அப்படின்னு சொல்லுவோம். சுவாமிஜி அழகா அதுக்கு ஒரு கவி சொல்றாங்க. உச்சியிலே நீ சென்றால் உடனே காணும் ஒரு அதிசயம் வளமாம் சுற்று ஆகும். அச்சமயம் அறிவுக்கோர் வியப்பு காணும். அவ்விடத்தே நிலைத்திருக்க பழகிவிட்டால் இச்சையெல்லாம் பிறக்கும் இடம் கண்டுகொள்வாய். எது வேண்டும் வேண்டாம் என்று இனங்கண்டு இரண்டும் கண்டு அதை இனம் பிரித்து நச்சுவிலை இச்சையெல்லாம் அழித்துவிட்டு நலமேயும் எண்ணமே மீதம் கொள்வாய். ரொம்ப நல்ல கவி. இதை மீண்டும் மீண்டும் நினைவு கொள்ளணும். இந்த கவியை துரியத்துக்கு சுவாமிஜி கொடுத்திருக்கிறது. அப்ப ஆக்ஞையில புருவ மத்தியில மனதை நிறுத்தி மூளையினுடைய அடிப்பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இடம், அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்னு போன முறை சொல்லியிருந்தோம். இதெல்லாம் இடமில்லா இடம், இன்விசிபிள் பார்ட். ஆனா நாம உணர முடியும், உணரக்கூடியதுதான். இப்ப அது மூளையுடைய மேற்பகுதியில அங்க போய் அங்க நிலைத்து நிற்கக்கூடிய இடம். அப்படி இருக்கக்கூடிய இடத்தான் துரியம் அப்படின்னு குறிப்பிடுறோம். இந்த இடத்த அவ்வை குறிப்பிட்டிருக்காங்க. ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி 9 வாயில் ஒரு மந்திரத்தால். ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி 9 வாயில் ஒரு மந்திரத்தால் இட பிங்களை எழுத்தறிவித்து கடையில் சுழுமுனை கபாலமும் காட்டி. கடைசியில சுழுமுனையின் வழியாக கபாலத்துல, கபாலங்கிறது மூளை பகுதி, அங்கே குறிப்பிட்ட அந்த துரிய இடத்தை தான் அவங்க அந்த மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. அப்ப 9 வாயில் வழியாக வெளியேறக்கூடிய கசியக்கூடிய அந்த இயக்கத்தெல்லாம் நிறுத்திட்டோம். இந்த ஐம்புலன்கள் வழியாக வெளியேறக்கூடிய கசிந்து கொண்டிருக்கக்கூடிய காந்தத்தெல்லாம் நிறுத்தி
இந்த மூச்சுல இடகலை பிங்களை இது ரெண்டும் இல்லாம நடுவு நிலை, அததான் சுழுமுனைன்னு சொல்லக்கூடியது. அதுல எழுச்சி பெற்று மேல இந்த இடத்தை காட்டட்டும் அப்படின்னு கேட்டிருக்கக்கூடிய இடம். சோ அங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, அதை எப்படி நாம உருவகப்படுத்துறோம் இல்லையா, தொடர்ச்சியா ஒவ்வொரு மையத்தையும். அது மாதிரி அந்த இடத்தை நாம எப்படி உருவகப்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாளமில்லா சுரப்பியோட ஒப்பு நோக்கும் போது அந்த பீனியல் சுரப்பியை குறிப்பிடுவோம். அந்த உருவகப்படுத்தி பாக்குறாங்க இல்லையா, அது கண்ணுக்கு தெரியாது, இருந்தாலும் உருவகப்படுத்தி பாக்குறப்ப அது எப்படி இருக்குங்கிற அந்த உணர்வு, ஒரு 1000 இதழ்களை கொண்ட தாமரை பூ எப்படி இருக்கும். அந்த 1000ங்கிறது என்றது இல்ல, 1 2 3 4. இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு தாமரை பூ ஒரு சின்னதா இருக்கு, அந்த மூளை பகுதியில அப்படி வச்சிருக்கிறதா நினைச்சு பார்ப்போம். அப்ப அது என்ன சைஸ்ல வச்சு பார்க்க முடியும்? அது மனித மூளை இருக்கக்கூடிய முன்பகுதியில அந்த நியோகார்டெக்ஸ் பகுதியில மட்டும் இருந்தா, அப்ப அது அந்த பூவோட சைஸ் என்னவா இருக்கும்? அதுல 1000 இதழ்கள் இருந்தா எப்படி மடிச்சு 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 இருக்குன்னு பாருங்க. அதுக்குள்ளார ஒரு ஃப்ளோ இருந்தா, ஒரு ஆற்றல் அப்படியே நிரவி இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாக்குற அந்த உணர்வை தான் அப்படி வெடிச்சு சொல்றாங்க. அப்ப மனதை கொண்டு போய் அங்க நிறுத்தணும் அப்படின்னா, அங்க தோன்றக்கூடிய அந்த உணர்வு, அது எல்லாரும் இந்த துரிய உணர்வு பெற்றவங்களுக்கு அப்படி தெரியும். அது அந்த ஒரு இனிமை உணர்வு அது தெரியும். அது மனோமையம். அது இங்க ஆகினேய மனோமையம் சொல்லிட்டோம். இதை மீண்டும் உயிர் மையம்னே இந்த இடத்துல குறிப்பிடுறது உண்டு பொதுவா. ஆனா எல்லா சுரப்பிகளுக்கும் மன இயக்கத்துக்கு காரணமாக, அதாவது ஆகினை உடல் இயக்க சுரப்பிகளுக்கும் இது மன இயக்க சுரப்பிகளாகவும் சுரப்பிகளோட கம்பேர் பண்றப்ப சொல்றோம். சக்ராவோட வேல்யூவை மூலாதாரத்திலிருந்து தொண்டை பகுதி வரைக்கும் இருக்கக்கூடியது பஞ்சபௌதிகத்துக்கும், ஆகினை அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஆகினை அதை மனதோட மையமாகவும், அதுக்கு மேல துரியத்தை சொல்லும் போது உயிரே எங்கே மையம்னு திரும்ப சொல்லுவோம். சில நேரங்கள்ல இதுல ஒரு குழப்பம் ஏற்படும். உயிர் மையம் அப்படிங்கிறது மூலாதாரத்தை தான் ஜெனரலா குறிப்பிடுவோம். ஆமா, அப்ப மற்ற மையங்கள்லாம் அதுவும் உயிரோட மையம் தான். ஆனா அதெல்லாம் சப் சென்டர்ஸ். எது மெயின் சென்டர்னு பாக்குறப்ப மூலாதாரம். அதனால உயிருக்கான மையம் எதுன்னு கேட்டா மூலாதாரம். அப்ப சுவாதிஷ்டான மணிப்பூரகம் இதெல்லாம் எதோட மையம்? அங்கேயும் உயிரே தானே மையம் கொள்கிறது. ஜீவகாந்தம் ஒரு சுழல் புள்ளி அமைத்துக் கொண்டு அந்த இடத்துல திணிவு பெற்று இயங்குகிறது. அங்கே உயிர் தன்னை சேமித்துக் கொள்கிறது. உயிர் அங்கேயும் மையம் கொள்கிறது. உயிரோட அசைவதனை போய் ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்கிறோம். அப்ப துரியம் உயிர் மையம் தான். இப்ப மூலாதாரம் அந்த உயிர் மையம்னு அதை குறிப்பிட்டு சொல்வதற்கு காரணம் அதுதான் ரூட், அடிப்படை, எல்லாத்துக்குமான மையம். பிறகு அது மூலாதாரத்துக்கும் தலை உச்சிக்கும் இடையில தான் பயணிக்கிறது. இயற்கையாக பயணிக்கக்கூடிய அந்த ரூட் அப்படிதான் இருக்கு, உயிர் சக்தி ஃப்ளோ. இது பரிணாமத்துக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான இடமா பாக்குறோம். இந்த முதுகு தண்டுவடத்தை தொடக்க வகுப்புல சொல்லிட்டு வந்தேன். அதாவது பேரலல் டு கிரவுண்டா இருந்த தண்டுவடம் எகெயின்ஸ்ட் டு த கிரவுண்டா வெர்டிகலா ஈர்ப்பு விசைக்கு எதிராக இந்த உடலை நிறுத்தி நிப்பாட்டி இருக்கு பாருங்க. அப்ப இந்த உடம்ப ஈர்ப்பு விசைக்கு உட்பட்டு கீழே விழுந்துடாம கவிழ்ந்துடாம இந்த உடம்ப இயக்க சமன்பாட்டுப்படி நிறுத்தி இருக்கணும்னா, கண்ணுக்கு புலனாகாத, கருவிகளுக்கு இதுவரைக்கும் கண்டுபிடிக்காத, இயங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த உயிரோட வேல்யூ எவ்வளவுன்னு பார்க்கணும். அதனுடைய ஆற்றலோட வேல்யூ எவ்வளவு இருக்கு. அப்ப இதுக்கு எகெயின்ஸ்டா நிப்பாட்டுறது மட்டும் இல்ல, உயிர் பொதுவா மிக லேசா இருக்கிறதுனால மூலாதாரத்திலிருந்து மேல் நோக்கிய வேகம் கொண்டு மூளை வரைக்கும் போகுது. அந்த மூலாதாரத்திலிருந்து மூளை வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த மேல் பகுதி வரைக்கும் போற இடங்கள்ல தான் அங்கங்க அது சுழல் புள்ளி அமைத்து மையம் கொண்டு இயங்குறத பார்த்தோம். சப் சென்டர்ஸ். இது எல்லாமே சக்ராஸ் ஒன்னொன்னுக்கும் ஒரு வேல்யூ பார்த்தோம். அந்த மாதிரி இந்த தலை உச்சியில போய் நிக்கிறப்ப, அந்த தலை உச்சி இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறப்ப விஞ்ஞான பூர்வமா மனதினுடைய அலைச்சூழல்ல நம்ம அளக்கிறது ஒண்ணு அலை நீளம்னு குறிப்பிடலாம், இல்லைன்னா அதிர்வெண்ல குறிப்பிடலாம். இது ரெண்டும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டேர்ம் சயின்ஸ் படி. அதாவது ஒன்றுக்கொன்று எதிர் தன்மை உடையதா இருக்கும். அதாவது ஒன்று கூடுனா இன்னொன்னு குறையும். அலைநீளம் கூடினால் அதிர்வெண் குறையும், அந்த மாதிரி. அப்ப அலைநீளம் நீளமான அலையா இருக்கணும், அப்பதான் அதிர்வுகள் குறையும். அப்ப நாம பொதுவா எதுல குறிப்பிடுறோம்னா அதிர்வுகள்ல குறிப்பிடுறோம். நம்மளுடைய மனதோடைய அலைச்சூழலை எப்படி குறிப்பிடுறோம்னா அதிர்வெண்கள்ல குறிப்பிடுறோம். அதாவது சுழல் விரைவு எத்தனை எண்ணிக்கை, எத்தனை நம்பர்ஸ்ல சொன்னோம்னா அது
இந்த அலைநீள அடிப்படை அல்லது அதிர்வெண் அடிப்படையில குறிப்பிடுறோம். இயல்பாக இந்த மனம் இருக்கிறப்ப புலன் வழியா இயங்கி கொண்டிருக்கும். அப்படி இருக்கிறப்ப ஒரு செகண்டுக்கு 14 சுழல் விரைவை கொண்டது. அதான் அதிர்வெண் மினிமம். அதனுடைய மேக்சிமம் 40 சுழல் விரைவை கொண்டது. இந்த மினிமம் கீழே இறங்கி வரலாம், மேக்சிமம் 40க்கு மேல இல்ல. 40 கிராஸ் பண்ணுச்சுன்னா அதிவேகம், ரொம்ப வேகமா ஒரு ஃபேனை சுத்த விட்டோம்னா நட்டு போல்ட் எல்லாம் கலண்டுகிட்டு ரெக்கையெல்லாம் போய் தனியா விழுகிற மாதிரி இந்த உயிர் மின்குறுக்கு ஏற்பட்டு வித்து களையம் உடைந்து, களையங்கிறது இல்ல இருந்தாலும் வித்து களையம் நம்ம பேசக்கூடிய அந்த இன்விசிபிள் பார்ட் அதனுடைய அச்சாணியில இல்லாம அது விலகி மின்குறுக்கு ஏற்பட்டு இது நடந்து மரணம் சம்பவிக்கும். அப்ப 40க்கு மேல அதனாலதான் சுழல் விரைவு இல்ல மேக்சிமம். ஆனால் இது மினிமம் எவ்வளவு சுழலுது அப்படின்னு பார்த்தா 14 சுழல் விரைவை கொண்டு இயங்குகிறது சாதாரண நிலையில். இப்ப நமக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தா இந்த சக்கராவுல தவம் பண்றோம் அல்லது மனதை உள்முகமா திருப்புறது அடிப்படை காரணி. வெளிப்புறமா போறது இயல்பான உள்ளது, எல்லாருக்குமா உள்ளது, விலங்குகள்ல இருந்து எல்லாருக்கும் உள்ளது. மனிதன் மட்டும்தான் வெளிப்புறத்துல இருக்கக்கூடிய உலகத்தை பார்த்தது இல்லாம அக உலகத்தையும் அகம் நோக்கி திரும்புறதுக்காகவும் இருக்கக்கூடிய அரிய வாய்ப்பை பெற்றிருக்கிறான். அப்ப மனம் அகம் நோக்கி திருங்கணும்னா இந்த புலன் வெளியில இருந்து விடுபடணும், அப்படி உள்ள போகணும். இப்ப புலன் வழியா வெளியில போனா கண்கள் வழியா காட்சிகளுக்கு உட்படும், காதுகளின் வழியா புற சத்தங்கள் இருக்கும். இப்ப அகம் நோக்கி உள்ள போனா அது புலனை விடுபட்டு போயிடும். அங்க இது மாதிரி பாக்குறதுக்கு ஒண்ணும் இல்ல. அப்ப இன்னும் நுணுகி நுணுகி போறப்ப மனம் மட்டுமே இங்க போகுது. அப்படி போறப்ப உயிரோட அசைவை தான் அது கவனிக்கும். அப்ப அங்க என்ன இயக்கம் இருக்கு, புறத்தே இருந்த இந்த இயக்கம் புலன் வழியா பார்த்தோம். அகத்தே இருக்கக்கூடிய இயக்கம் என்ன? நான் அகம்னு சொன்னது உடம்ப உள்ள பாக்குறது அல்ல. ஏன்னா உடம்ப உள்ள பார்த்தா ரத்த ஓட்டம் இருக்கு, அதெல்லாம் கழிச்சு கழிச்சுதான் போறோம். ரத்தத்துடைய இயக்கம் அதெல்லாம் கேட்டு உள்ளுக்குள்ள சுவாசத்தோட மூச்சுக்காற்றோட இழுக்கிற இயக்கத்தெல்லாம் கேட்டு அதெல்லாம் கழிச்சு இன்னும் உள்ள உடம்பு தாண்டி உள்ள போயிடுறோம். அதாவது பரு உடலையே கடந்துடுறோம். பரு உடலை கடந்து விட்டால் அங்க உயிர் மட்டுமே இயங்கி கொண்டிருக்கிறது. அப்ப உயிரோட நுண்ணிய இயக்கத்துக்கு போயிடுது. யார் பாக்குறா அப்படின்னு பார்த்தா உயிரில இருந்தே வெளிப்பட்ட அலை மூளையின் வழியாக மனம் என்ற வடிவம் எடுத்து. வடிவம் சொன்னே உருவமா பார்க்காதீங்க, நான் இங்க வடிவம்னு பேசுறது ஃபங்க்ஷன், செயல்பாடு. மனம் என்ற செயல்பாட்டை எடுத்து பேசுறதுக்கு பொருள் வழியா பேச வேண்டியிருக்கு. அப்படி எடுத்து இந்த மனம் உயிரின் மேல நிலைத்து உயிர் அளவுக்கு மனம் இப்ப இங்க ஒடுங்குகிறது. மனதுக்கு ஒரு கேரக்டர் இருக்கு. மனம் எதன் மீது படுகிறதோ அதன் தன்மையை பெறும். சுவாமி சொல்றார், எப்பொருளை எச்சையில எவ்வுயிரை எவர் ஒருவர் அடிக்கடி நினைத்தாலும். நினைப்பதற்கு எது வேணும்? மனம் வேணும். அப்ப மனம் நினைச்சா அந்த பொருளின் தன்மையாய் இந்த உடலும் மாறும், அறிவுலையும் மாற்றம் ஏற்படும் சொல்லி. அப்ப மனதுக்கு ஒரு தன்மை இருக்கு, அது எதையோடு இணைகிறதோ அதன் தன்மையை பெறும். இது எளிமையா புரிந்து கொள்ளலாம். ஒரு மூவி பாக்குறோம், அதுல வரக்கூடிய காட்சிகள்ல ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு காமெடி ஷோ பாக்குறப்ப ஒரு ஆனந்த நிலையையும் ஒரு துக்ககரமான நிகழ்வை பாக்குறப்ப நாமும் துக்கத்துக்கு போறதை பார்க்கலாம். இந்த துக்கம் இங்க நடக்கல, ஆனா மனம் துக்கப்படுகிறது, தனக்கே ஏற்பட்டது மாதிரி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது ஒரு மனம் இப்படி ஒரு தன்மை உடையது. இதெல்லாம் எடுத்துக்கொள்ளணும். அதனாலதான் மனதை எப்போதுமே இனிமையான உணர்வுகளோட இனிமையான நினைவுகளோட வைத்திருக்கணும். அதாவது அது துன்பத்துக்கு காரணம் இருக்கலாம், துன்பமும் இருக்கலாம். ஆனா நான் என்னுடைய மனதை எப்போதுமே துன்ப நிலையிலே வச்சிருந்தா மேலும் மேலும் அந்த துன்பத்துக்கான காரணியே அழுந்தி அழுந்தி எப்போதுமே துன்ப நிலையிலேயே இருக்கக்கூடிய ஒரு பாவமான ஒரு சூழல் உருவாயிரு. அல்லது உணர்ச்சி நிலையில இருக்கக்கூடிய அளவுலேயே மனதை அழுந்தி அழுந்தி பயன்படுத்தணும்னா மீண்டும் உணர்ச்சி மிக்க காரியங்களையே செய்யறதுக்கு எழுச்சி பெறும் மனம். அப்படி இல்லாம நுண்மையான நிலைக்கு எடுத்துட்டு போகணும்னா மனதை கொண்டு போய் உயிரோட நாம அசைவோல நிறுத்துறோம். அப்ப யோசிச்சு பாருங்க, உயிர் எவ்வளவு நுண்மையானதுன்னு. எவ்வளவு கான்சென்ட்ரேட்டடா இருந்தா மைண்ட் போய் அங்க நிக்க முடியும். அப்ப இயல்பாக மனம் அங்க நுண்ணிய நிலைக்கு போகுது. இது எங்க நடந்தது அப்படின்னு பார்த்தோம். எல்லா மையங்கள்லயும் உயிரோட அசைவ கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா தொடங்கி கொடுத்தது எந்த இடம்னு பார்த்தோம்னா ஆக்கினை. சுவாமிஜி முத உயிரை உணர்வதற்கு எடுத்து சொல்லி கொடுத்த இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆக்கினை. ஆக்கினையில தொட்டு உணர்த்தி இங்க பாருப்பா அப்படின்னு சொன்னது. இப்ப அங்கே இருந்துதான் மேல் நோக்கி துரிய நிலைக்கு போறோம். அங்கேயும் உயிரதனை கவனிச்சுச்சு. அப்ப துரியத்திலையும் போய் அதே உயிரோடதனை கவனிக்குது. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டா, ஆக்கினையில மனம் உயிரை கவனித்தது.
அப்படின்னா என்னன்னு கவனிங்க. மனம் புலன் வழியா இயங்கி கொண்டிருந்தது புலன் எல்லாம் விட்டுட்டு ஆக்கினையை நோக்கி திரும்புகிறது. அப்ப மனம் ஆக்கினையில் இயங்கிக் கொண்டிருந்த உயிரை கவனிக்குது. துரியத்துக்கு போகும்போது என்ன பண்ணுச்சுன்னா, இந்த உயிரை கவனித்துக் கொண்டிருந்த மனம் உயிரோடையே போய் ஒடுங்குகிறது. அப்ப இப்ப துரியத்துல மனமும் உயிரும் எப்படி இருக்கணும் கொஞ்சம் சிந்தனை பண்ணி பார்ப்போம். இப்ப மனம் உயிர் ரெண்டும் பிரிச்சு பார்க்க முடியாது. ரெண்டையும் பிரித்து பார்க்க முடியாது. ஒன்றோடொன்று ஒட்டி உறவாடி கொண்டிருக்கும். நான் பெரும்பாலும் சொல்லக்கூடிய உதாரணம் மீண்டும் நினைவுபடுத்துவதற்காக இந்த வகுப்புக்கும் அதை குறிப்பிடுறேன். ஒரு காஃபி டம்ளர்ல சுட சுட காஃபி எடுத்துட்டு வரும் பொழுது அதுல இருந்து வரக்கூடிய அந்த ஆவி அந்த காஃபி மேலேயே அப்படி சுழன்றுகிட்டு இருக்கிற மாதிரி. இதுதான் ஆக்கினை. இந்த காஃபிக்கும் அதுக்கும் இடையில இருக்கிற மாதிரி. அல்லது இதை துரியம்னு எடுக்கணும். அது ரெண்டு கலந்து நிக்குது, ஒன்னா நிக்குது. இப்ப ஆகினையா எப்படி பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா, ஒரு தண்ணியை சுட வைக்கும் போது கொதிக்கும் போது அதுல இருந்து வெளிப்பட்ட ஆவி தண்ணியில இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துல இருக்கும். சோ அந்த மாதிரி டிஸ்டன்ஸா பார்க்கலாம். அதை இது ரொம்ப நெருங்கி இதோட இருக்கிறத பார்க்கலாம். இது ஒரு புரிதலுக்காக சொல்லக்கூடிய முயற்சி. நீங்க இன்னும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்துக்கலாம். உயிர் வேற இல்ல, மனம் வேற இல்லைங்கிற அளவுக்கு உயிர் அப்ப எப்ப அப்படி நடக்க முடியும்? உயிர் தன்னுடைய அலைச்சுழல் விரைவை குறைச்சாதான். வேகமா சுத்திக்கிட்டு இருக்க மனம் வேகமா சுழன்று இயங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த நம்பர்ஸ் எண்ணிக்கை குறைந்து மெதுவா சுழன்று உயிர்ல இருந்து புறப்பட்ட அலை உயிரிலேயே ஒடுங்கிறது. உயிரை விட்டு மேல வர்றது. உயிரில இருந்து புறப்பட்டது அந்த அலை அது உயிரிலேயே மடங்கிடுது. இது எப்படி பார்க்கலாம்னா, கடல்ல இருந்து ஒரு சிற்றலை புறப்படுது பாருங்க. அது கரைக்கே வராது, வர்றதுக்கு முன்னாடியே மடிஞ்சு அதுக்குள்ளேயே மடிஞ்சு போயிடும். கடல்ல இருந்து ஒரு பெரிய அலை வருது, அது ஆர்ப்பரிச்சுக்கிட்டு வரும். அது உள்ள இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் கொண்டு வந்து கரை மேல மோதி ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் வெளியில வந்து தன்னுடைய எல்லையை விரிச்சிட்டு திரும்ப போகும். இதுதான் சாதாரண உணர்ச்சி நிலையில மனம் இருக்கிற நிலை. அப்புறம் ஒரு சிற்றலை வரும். அது ஓரளவுக்கு நம்மளை ஒட்டி வந்து போயிட்டு இருக்கோம். அந்த அலையில சின்ன அலை, அது ராட்சச அலை முதல்ல நம்ம சொன்னது. இது சிறிய அலையா வர்றது. இது கொஞ்சம் கரையில நம்ம பாதத்தை மட்டும் நினைச்சிட்டு போகும். இது ஆக்னியில மனதோட நிலையாக நம்ம கொஞ்சம் ரிலேட் பண்ணி பார்த்துக்கலாம், தொடர்பு படுத்தி பார்த்துக்கலாம். இப்ப இன்னொரு அலை சொல்றேன், அங்க இருந்து உருவாகுது. அது நம்ம கரைக்கே வரல, நம்ம அலையை பார்க்கிறோம், அங்க இருந்து மடிஞ்சு வருது. கரைக்கு வருவதற்கு முன்னாலேயே அங்கேயே கரைஞ்சிருது. அப்ப அந்த தண்ணியில தொடங்கி அதுக்குள்ளேயே மடிஞ்சு போயிடுது. இங்க கரையில வந்து மோதுறதே இல்லை. அப்ப அந்த நீரும் அலையும் எப்படி இருக்கோ அது மாதிரி ஒன்றி உறவாடிக்கிட்டு இருக்க நிலை. அப்ப ஆகினையில மனதை இந்த இடத்துக்கு கொண்டு போய் செலுத்துறதுக்கு தான் முயற்சி பண்ணணும். ஆனா இயல்பாக மனம் அங்க போய் நிக்க அது உள்ள இருக்கக்கூடிய எண்ணம் அந்த ஷார்ப்பா நிக்கிறப்ப உள்ள இருந்து வரக்கூடிய எண்ணம் மேலும் மனதை வெளியில திருப்பிக்கிட்டே போகும். இதை நம்ம பதஞ்சலியோட இலக்கண பாக்குறப்ப மனதுக்கு 4 அங்கம் குறிப்பிடுவோம். பிரத்யாகாரா, தாரணா, தியானா அப்படின்னு குறிப்பிடுவோம். இந்த பிரத்யாகாரம் வெளியில திரும்பிக்கிட்டு இருக்கக்கூடிய மனதை உள்முகமா திருப்புற செயல். தாரணா திருப்பிய பொருள்ல உயிர்ல தான் திருப்பி இருக்கோம், அதுல நிலைத்து நிக்கிறது. நிலைத்து நின்ன பிறகு பெறக்கூடிய உணர்வு தியானா. அந்த உணர்வு அற்று போய் விட்டா சமாதி. இவ்வளவுதான். அப்ப இது எல்லாத்தையுமே ஆகினை நிலையில உணர தொடங்குறோம். தியான ஆகினையில சித்திக்கணும். அதுக்கு நம்ம உள்முகமா திருப்புற இந்த வேலை ரெண்ட பாக்குறதுக்காக தான் நாடி தன்னோட சுத்தி எல்லாம் செஞ்சு அதை உள்ள திருப்புறோம். ஆனா இந்த தியானம் இங்க தொடக்கத்துல நிலைக்க மாட்டேங்குது. மன அலைச்சூழல் விரைவு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல ஆகினையில இல்லாம தடுமாறுது. அப்படி தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய அந்த மனம் துரிய நிலைக்கு போனோனையும் வசதியா விரிந்து இயங்குது. இங்க ஒரு புள்ளியில இயங்கி கொண்டிருந்த மனம் துரிய நிலைக்கு போனோனையும் பாருங்க விரிந்து இயங்குது. மூளையில ஒரு மைய புள்ளியா இருந்தாலும் அதுல இருந்து விரிஞ்சு இயங்குது. அப்படியே பரவலா அப்படி பரவலா இருக்கும் பொழுது அந்த 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 தடுமாறக்கூடிய நிலை இல்லாம உயிரோட அது நிலைக்குது. அதனால அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா நிலைப்பேற்று தவம்.
அப்ப மனம் மூலாதாரத்திலேயோ, சுவாதிஷ்டானத்திலேயோ, மணிப்பூரகத்திலேயோ, அநாகத்திலேயோ, விசுக்கிலேயோ, ஏன் ஆகியிலேயோ கூட உயிரோட இந்த அளவுக்கு ஒடுங்குறதல்ல. உயிரும் மனமுமா இருக்கிறதல்ல. அப்போ உயிருக்கு மையமாக மூலாதாரம் இருக்கு. அந்த உயிரோட தன்னை முழுமையாக இணைத்துக் கொள்ளக்கூடிய இடமாக இருக்கிற இடம் துரியம். இது ரெண்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. மற்ற எல்லா இடங்கள்லயும் மனம் உயிரை ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் இருந்து கவனித்துக் கொண்டிருக்கிறது. எல்லா இடங்கள்லயுமே. துரிய நிலையில மனம் உயிராகவே மாறிவிடுகிறது. உயிரும் மனமும் ஒன்றாகி இருக்கு. இந்த இடம் ரொம்ப கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அதனாலதான் இந்த தவத்துக்கு பேரு நிலைப்பேற்று தவம். அதனாலதான் இதை மீண்டும் உயிர் மையம்னு குறிப்பிடுறோம். யார் உயிர் மையமாகுதுன்னு கேட்டா மனம் உயிர் மையமாக மாறுகிறது. உயிரோடவே. அப்ப மனம் உயிராகவே மாறக்கூடிய இடம். அப்ப மனதுக்கான தொடக்க புள்ளியா ஆகினையை சொன்னோம். அது உயிரை அறிமுகப்படுத்தி கொடுத்த இடம். பிறகு ஆகினை மூலாதாரம் எல்லா இடங்கள்லயும் பண்ணி பழகிருக்கும். பட் தொடக்க நிலை. இப்ப மனம் உயிராகவே மாறக்கூடிய ஒரு நிலை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா துரியம். அந்த இடம் மிக முக்கியமான இடம். அப்ப துரியத்துல என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா மனமும் உயிரும் ஒன்றி உறவாடி கொண்டிருக்கிறது. இங்க மனம் வேற இல்ல, உயிர் வேற இல்ல. இந்த உணர்வை பெறும் வரைக்கும் துரியத்திலேயே தொடர்ந்து பழகணும். இந்த துரிய நிலையில கிடைக்கக்கூடிய இந்த உணர்வு எனக்கு கிடைக்கால அல்லது நான் முழுமை பெறல அப்படின்னா இதுக்கு மேல நம்ம போகக்கூடிய இடங்கள்ல எல்லாம் சர்க்கிள் இருக்கும். துரியம் அடிக்கடி செய்யணும். கொஞ்சம் உள்வாங்கிக்கோங்க. ஏன் அப்படின்னு சொல்றேன். இப்ப துரியாதீதம் செய்யும் போது முதல்ல மனதை எங்க விரிப்போம், அல்லது துரியாதீதம் அல்லது அதுக்கு அடுத்த மையம் போறோம். இதுக்கு அடுத்த மையமா எதை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேரியக்க மண்டலங்கிற பிரபஞ்ச களம். இந்த பேரியக்க மண்டலங்கிற பிரபஞ்ச களத்துக்கு படிப்படியா போவோம். உடம்புக்குள்ளே இருந்து உடல் எல்லை வரைக்கும் விரிவோம். உடல் எல்லையிலேருந்து சந்திரன் வரைக்கும் விரிவோம். சந்திரன்ல இருந்து அது பூமியோட எல்லையை தாண்டி சந்திரன் வரைக்கும், சந்திரன்ல இருந்து சூரியன் வரைக்கும் விரிவோம். சூரியன்ல இருந்து ஒட்டுமொத்த இயக்க களம் முழுக்க மனதை விரிப்போம். ஏன் இப்படி படிப்படியா பக்குவமா விரிகிறோம்? நேர நட்சத்திர கூட்டத்துக்குள்ள போக வேண்டியதானே அப்படின்னு கேட்டா துரியாதீதமா இருக்கட்டும் அல்லது இந்த 9 மையத்துல இந்த இடத்துக்கு போவதற்காக இருக்கட்டும், இது ஒரு வழிமுறையா வச்சிருக்கோம். இதையே பஞ்சபூத நவகிரகம் பண்ணும்பொழுது நேரா சூரியன் சந்திரன் அப்படி போயிடுறோம். வாட் இஸ் த டிஃபரன்ஸ்னு கேட்டா அதை பண்ணும் பொழுது அதுல மனம் மட்டுமே இயங்குகிறது பஞ்சபூத நவகிரகம் என்றப்ப. ஆனால் இந்த 9 மையமோ அல்லது துரியாதீதத்திலேயோ பேரியக்க மண்டலத்தை தவம் செய்வதற்கு மனம் மட்டும் போகல, புரிஞ்சுக்கோங்க, உயிரை கொண்டு போய் அங்க நிலைத்து நிப்பாட்டும். அது எப்படி உயிரை கொண்டு போக முடியும்? உயிர் உடம்புல விட்டு வெளில போயிட்டா அப்ப உயிர் உடம்புல எப்படி இருக்குங்கிற ஒன்றை புரிந்து கொள்ளணும். அது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உடம்புக்குள்ளார மூலாதாரத்தை தன்னுடைய முழுமையான மையமாக வைத்துக் கொண்டு உடல் முழுக்க சுழன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதனுடைய சுற்றுவட்டத்தை விரிக்க முடியும். இதனுடைய எல்லையை, சுற்றுவட்டத்தோட எல்லையை நம்ம விரிக்க முடியும். உயிரோட தானா அதுக்கு விரிய தெரியாது. தானா உருவாக்கி கட்டமைத்துக் கொண்டது இந்த உடல். அதனால உயிருக்கு இந்த உடம்புக்குள்ள சுழல தெரியும். இந்த உடலை விட்டு விரிப்பதற்கு உயிருக்கு போதிய தன்மை இல்லை, அது அப்படியே இருக்கும். அப்ப இந்த உயிரை எடுத்துட்டு போய் பரத்தோட ஒடுக்கிறது தான் தவத்தோட உச்ச பெயருன்னு சொன்னோம். பரம்ங்கிறது சுத்தவெளி. அப்ப சுத்தவெளியோட போய் இந்த இயக்கமா இயங்கி கொண்டிருக்கிற ஒன்றை கொண்டு போய் இருப்பாக்கி விடணும். அப்ப உயிரை இங்க விட்டுட்டு மனதை மட்டும் போனா மனம் மனமாவே நிற்கும், சுத்தவெளி சுத்தவெளியாவே இருக்கும். அப்ப உயிரோடு கலந்த மனம் உயிருக்கு தானா வெளில வர தெரியாதுன்னு சொல்லிட்டேன். இந்த சுற்றுவட்டத்தை விட்டு அது வெளியில வராது. அப்ப இதுக்காக தான் இந்த இடத்துல துரிய நிலையில மனதை உயிரோட பழக்கிறோம். ஆனா மனதுக்கு என்ன தன்மை இருக்குன்னா நினைச்ச மாத்திரத்துல எங்க வேணாலும் போகும். மனத துரிய நிலையில தலை உச்சியில உயிரோட பழக்கி விட்டுட்டு இப்ப மனத அப்படி விரிக்கும் போது உயிரும் அதோட சேர்ந்து விடும். இது எப்படின்னு கேட்டா பழக்கி விடப்பட்ட ஒரு யானையை கொண்டு காட்டு யானைகளை விரட்டி விடுறதோ அல்லது தன்னோட பிற யானைகளை பழக்குவதற்கு பயன்படுத்துறாங்க இல்லையா, மாடு காட்டி மாடு பிடித்தல்ங்கிற மாதிரி. அந்த மாதிரி இந்த உயிரை அங்க மனம் நிலைத்து நின்று உயிரும் மனமும் வேறல்லங்கிற அளவுல இரண்டு ஒன்றோடு இரண்டு அற கலந்து உயிர் மனம் உயிரும் மனமுமாக
அந்த உணர்வெல்லாம் இங்க நம்ம பெறுறோம். இப்ப மனதை லேசா உடம்ப விட்டு விரிச்சோம்னா உயிரும் சேர்ந்து அதோட வெளியில வரும். அதனாலதான் இது குருவோட வழிமுறை இல்லாம, குருவோட தீட்சை இல்லாம இந்த தவத்தை பண்ணக்கூடாது. பஞ்சபூத நவகிரகம் யார் வேணாலும் செய்யலாம். இந்த தவம் யார் வேணாலும் செய்ய முடியாது. குரு வழிமுறையில மானசீக தீட்சை எடுத்திருக்கணும். குரு பாரம்பரியத்துல தீட்சை எடுத்தவங்க தான் இதை செய்யணும். ஏன்னா உயிரோட விளையாட முடியாது. இப்ப இந்த இடம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப மீண்டும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த இடத்துல வரக்கூடிய வேற சிறப்புகள்லாம் பார்க்கலாம். இந்த கபில சுவாமீஸ்வரர் உச்சியிலே நீ சென்றால் உடனே காணும் ஒரு அதிசயம் அது வளமாம் சுற்று ஆகும் அச்சமயம் அறிவிற்கு ஒரு வியப்பு காணும். இங்கதான் அறிவு வியப்பா பாக்குது. இது வரைக்கும் உறங்கி கொண்டிருந்த அறிவு ஆகினில தட்டி எழுப்பி விழிப்புக்கு கொண்டு வந்தோம். அப்படி விழிப்படைந்த அறிவு துரிய நிலைக்கு வந்த இடத்தை பார்க்கும்போது வியந்து பாக்குது. ஆகா அப்படின்னு அப்படி வியந்து பாக்குற அந்த நிலையில அதுல இருந்து பழகிக்கிட்டே இருந்தோம்னா இச்சை அப்படிங்கிறது காமியம். இங்க இச்சைங்கிறது ஆசை அல்லது பேராசையை குறிப்பிடக்கூடியது. இவை எல்லாம் இந்த இச்சை எங்க இருந்து பிறக்குது, இந்த ஆசை எனக்கு எழுந்ததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத துரிய நிலையில இருந்து பழகினவனுக்கு கண்டுபிடிச்சிடலாம். இச்சையெல்லாம் தோன்றும் இடம் கண்டுக்கலாம். அப்ப எது வேணும் இதுல எது வேண்டாம் அப்படின்னு ரெண்ட பிரிச்சு பார்க்கக்கூடிய தன்மை துரிய நிலையில கிடைக்கும். அதனாலதான் இது மனம் இங்க ஃபில்டரா செயல்படும். அடிமனத்திலிருந்து வெளிவிடக்கூடிய அந்த இச்சை எண்ணம் இருக்கு இல்லையா, அத இந்த நடுமணம் சித்திச்சுட்டா, அதாவது துரிய நிலையில இருக்கும் பொழுது புறமணம் ஆகிய நிலை கட்டுக்குள் வந்தது, துரியத்துல நடுமணம் சித்திக்கும் அல்லது நடுமணம் கட்டுக்குள் வரும். அப்ப நடுமணம் சித்திக்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நடுமணம் இங்க ஒரு ஃபில்டரா செயல்படும். எப்படி ஃபில்டரா செயல்படும் பாத்தீங்கன்னா, நடுமணம் அடிமனதோட ஒரு கனெக்டிவிட்டியில இருக்கும், புலன்கள் வழியாக புறமணத்தோடையும் கனெக்டிவிட்டியில இருக்கும். அப்படி யோசிச்சு பாருங்க, ஒரு பாவனை செஞ்சு பாருங்க. இதெல்லாம் உருவகம் இல்லாது நாமளா உருவகப்படுத்தி பாக்குறோம். நடுவுல இருக்கக்கூடிய ஒரு ஃபில்டர் அதுக்கு அடிநிலையில் இருக்கக்கூடிய அறிவோட கனெக்ட் ஆயிருக்கும், அடிமனத்தோட. மேல்நிலையில் இருக்கக்கூடிய புலன்கள் வழியா இயங்கி கொண்டிருக்கக்கூடிய மேல்மனத்தோடையும் கனெக்ட் ஆயிருக்கும். இந்த துரியத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நடுமனம் எதை சொல்கிறதோ அதை புறமணம் கேட்கும். நடுமணம் சொல்லிருச்சுன்னா புறமணம் என்ன ஏதுன்னா ஆய்வே செய்யாது. ஆனா நடுமணம் சித்திக்காதவனுக்கு, நடுமணம் கட்டுக்குள் வராதவனுக்கு அந்த வேலையை அது செய்யாது. அடிமனதுல இருந்து என்ன எண்ணம் வந்துச்சோ அது அப்படியே மேல்மனத்துக்கு கொடுத்துரும், மேல்மனம் செஞ்சிடும். இதுதான் உணர்ச்சி நிலையில செய்யற வேலை. இந்த இடத்தையும் கொஞ்சம் டெக்னிக்கலா புரிந்து கொள்ளும். ஆனா நடுமணம் சித்தித்தவனுக்கு என்ன வேலை நடக்குது எக்ஸ்ட்ரா அப்படின்னு கேட்டா, அறிவு இங்க வியப்பா பாக்குது, வெளிப்படைந்த அறிவோட அது நின்னுக்குது. நடுமணம் ஒரு ஃபில்டர் போல இருந்துகிட்டு இப்படி ஒரு எண்ணம் வருது, இந்த இச்சையின் காரணமா இந்த எண்ணம் வந்திருக்கு, இதை நான் செயல்பாட்டுக்கு விட்டேன்னா நச்சு வருமா நல்லது வருமா, நல்லது கெட்டது ரெண்டையும் பிரிச்சு பார்த்து இன்னது செஞ்சா இன்னது விளையுங்கிற அந்த பக்குவ நிலை துரிய நிலையில தவம் பண்றவனுக்கு இயல்பா கிடைச்சது. அதனால நச்சு தரும், தீங்கு தரும், தீமையையே தரும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணத்தை ஃபில்டர் பண்ணி இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல எண்ணத்தை மட்டுமே மேல்மனத்துக்கு அது கொடுத்து நற்செயல்களை செய்வதற்கான, நல்ல செயலை மட்டும் செய்வதற்கான இதெல்லாம் உருவாக்கக்கூடிய நிலைக்கு போயிடும். அப்ப நல்ல செயல் செஞ்சோம்னா மீண்டும் நல்ல பதிவே பதிவாகும். அப்ப கருமையத்துல இயல்பாக நல்வினை பதிவுகள் தொடர்ந்து பதிவதற்கு இந்த துரிய நிலையிலிருந்து எப்போதும் காரியம் ஆற்றுறதுங்கிறது முக்கியமானது. இதுதான் துரியத்தினுடைய சிறப்பு. அப்ப துரியத்தை நம்ம இயக்கி பழகினா போதும், இதெல்லாம் அதுவே நடக்கும். நான் துரிய தவம் பண்ணா எனக்கு என்ன நடக்கும்னு கேட்டா, துரிய முறையா தவம் பண்ணி பழகிறவங்களுக்கு, அடிக்கடி துரிய நிலையில இருந்து பழகிறவங்களுக்கு, எந்த காரியத்தை செய்யறப்பவும் துரிய நிலையில இருந்து செய்யறப்ப அங்க இந்த ஃபில்டர் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடம் நான் விரிவா விளக்குனது. இந்த ஃபில்டர்னு சொல்லும் போது எப்படி சொல்றது, வடிகட்டி அப்படின்னு சொல்லலாம். என்ன வடிகட்டி, நல்ல எண்ணங்கள் எல்லாம் நல்லா மேல எழுப்பி கொண்டு வந்து அதை மேல மேல எழுப்பிட்டு போகும். தேவையில்லாத தீங்கு தரக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் ஃபில்டர் பண்ணி அங்கேயே அடியிலே அது சுழன்று போக விட்டுரும். யாரு பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய மனமே நடுமணம் சித்திக்கிறப்ப நிலையில, சாதாரண நிலையில மேல்மனம் இயங்கிக்கிட்டு இருந்துச்சு புலன் வழியா. ஆகினையில மேல்மனம் கட்டுக்குள் வந்து மேல்மனதுல ஒரு கட்டுப்பாடு இயல்பா கிடைச்சிச்சு. கடுஞ்சித்தம் இல்லாம, பெரிய முயற்சி இல்லாம புலன் ஒடுக்கம் கிடைச்சிச்சு. நடுமணத்துல என்ன கிடைச்சிச்சு கேட்டா, இந்த புறமணம் மேலும் கட்டுக்குள் போய் அடிமனதோட கனெக்டிவிட்டி கிடைக்கும். அப்படி நடுமணம் சித்திக்கிறப்ப இயல்பாக நமக்கு கிடைக்கிற ஒரு குவாலிட்டி என்ன, ஒரு தன்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கிட்டேந்து வரக்கூடிய எண்ணங்களை பிரிச்சு கையாண்டு எது நல்லது செய்யும் கெட்டது செய்யும் சொல்லி அறிவோட இணைந்து வேலை செய்யும். இதுதான் துரிய நிலையில கிடைக்கும்.
கிடைக்கிற பலன்கள் அப்படின்னு பார்க்கணும். மேலும் மனம் இங்க உயிராகவே ஒடுங்கி போய் நின்றது, நடுமனம் சித்திக்கிறது. அதனால இந்தந்த பணிகள்லாம் இங்க நடக்குது. அப்ப இங்க மனம் உயிராகவே நிலைத்து விடுகிறது. இது நிலைப்பேற்று தவமாக இருக்கிறது. இப்ப மனதை அடுத்தடுத்த நிலைக்கு எடுத்துரும். இதுதான் துரிய விளக்கம் போதுமானதுன்னு நினைக்கிறேன். மிச்சம் இருக்கிற 2 மையங்களை பார்த்துருவோம். அடுத்து பார்க்கக்கூடிய மையம், இதுவரைக்கும் உடம்புக்குள்ள இருக்கிற மையம் 7 மையங்களை பார்த்துட்டோம். இதுவரைக்கும் மற்ற எல்லா அமைப்புகள்லயோ அல்லது இந்த 7 சக்கராவையும் 7 மையங்களையும் மிக குறிப்பாக சிறப்பாக சொல்லியிருப்பாங்க. இதை வயலட்டுக்கு உள்ள கலருக்கு உள்ள ஒரு அலைநீளத்தோட ஒப்பிடுவாங்க. இது ஒரு புறத்தே இருந்து பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அதிர்வுகளை உள்ள வாங்குறதுக்கான இடம். பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய அந்த காஸ்மிக் ரெக்கார்ட்ஸ எனக்குள்ளார வாங்குறதுக்கான இடமா துரியத்தை பாக்குறோம். அந்த காஸ்மிக் ரெக்கார்டோட கனெக்ட் ஆகிற இடம். அதாவது காஸ்மிக் ரெக்கார்டுங்கிறது பிரபஞ்ச பதிவுகளோட. மேலும் வாழ்த்து சொல்வதற்கு இந்த இடம் பக்குவமா இருக்கிறதுனால, ஆழ்ந்து இதனுடைய அலைநீளம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால இதன் வழியா ஒரு வாழ்த்து போட்டோம்னா இந்த அலைநீளம் ரொம்ப தூரத்துக்கு போகும். இந்த அலைநீளம் ரொம்ப தூரத்துக்கு போற அளவுக்கு நீளமா இருந்தா தான் வெகு தூரத்துல இருக்கக்கூடிய இடம் வரைக்கும் அதை பயணிச்சு போய் அந்த இலக்கை அடையும். இதை எப்படி ஒப்பிட்டு சொல்லுவாங்கன்னா, ஒரு வில்ல அந்த நான் இதை வெளியில விடுவதற்கு முன்னால நல்லா இழுத்து நிதானமா விடும் பொழுது அந்த குறி வெகு தூரத்துல போய் அந்த குறிய சரியா தாக்கும். அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய எண்ணத்தை வாழ்த்துக்களாக நம்ம அனுப்பும் போது அது இலக்க சரியா அடைவதற்கு இந்த இடம் உதவியாக இருக்கும். இதுக்கு மேலதிகமா நிறைய விளக்கங்கள் இருக்கு. இது இந்த இந்த நிலையில இந்த மையத்தை பத்தின சிறப்புகளை முடித்து கொண்டு அடுத்த நிலைக்கு போவோம். அப்ப உடம்புக்குள்ளார இந்த 7 ஆதாரங்கள், சுவாமிஜி தான் இந்த 7க்கு அப்பால இருக்கக்கூடிய இந்த 2 ஆதாரத்தை இணைத்து 9 மையமாக நமக்கு இணைத்து 9வது 7வது 8வதாக உடம்புக்கு வெளியில உயிரை எடுத்துட்டு போறோம். இது வரைக்கும் உடம்புக்குள்ளேயே உயிரின் மேல மனதை நிறுத்தி உயிரோடையே மனம் ஒடுங்கி இப்ப உயிரும் மனமுமாக வெளியில போகுது. அப்படி போறப்ப திடீர்னு போய் வேகமா அந்த போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் படிப்படியா உடம்புல இருந்து உயிரை விரிக்கிறோம். அதுல தொடக்க நிலையாதான் துவாதசாங்கங்கிறது 12 அங்குலம். தலை உச்சியிலிருந்து மேல உடம்போட எல்லா பகுதிகளிலையும் 12 அங்குலத்துல ஒரு வளையம் போடுங்க. இது ஒரு அருள் வளையம். ஜீவகாந்தத்தோட எல்லை, உடம்போட எல்லை 12 அங்குலம். இந்த எல்லை வரைக்கும் மனதை விரிக்கிறேன். அப்படி மனதோட சேர்ந்து உயிரும் விரிஞ்சு வருது. அப்படி முதன்முறையா உயிர் உடலை விட்டு வெளியில விரிக்கிறப்ப மையம் இங்கதான் இருக்கு. இந்த விரிவு மட்டும்தான் அப்படி வருது. அந்த சுற்றுவட்டத்தை மட்டும்தான் விரிக்கிறோம். திரும்ப புரிஞ்சுக்கோங்க, உயிர் உடம்பை விட்டு முழுமையாக டிஸ்கனெக்ட் ஆகல. உடல்ல மையமாக கொண்டு, உடலை மையமாக கொண்டு, குறிப்பாக மூலாதாரத்தை மையமாக கொண்டு இங்க துரியத்திலிருந்து புறப்படும் பொழுது துரிய நிலையில மூலாதாரத்துக்கும் துரியத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுத்தி இந்த இடங்கள்ல மையமாக கொண்டு உடம்பை விட்டு அப்படி வெளியேறுகிறது. அப்ப உயிர் அப்படி வெளியில வந்து 12 அங்குலம் வரைக்கும் விரிந்து நிக்குது. அப்ப நம்ம கவனிக்கக்கூடிய இடமாக தலை உச்சிக்கு மேல அந்த இடத்துல கவனிக்கிறோம். எப்படி கவனிக்கிறோம்? இந்த ஆறா அப்படின்னு நம்ம இதுவரைக்கும் சொல்லப்படக்கூடிய இந்த இடத்தை நம்மை சுற்றி இருக்கக்கூடிய வளையத்தின் மீது நம்ம மனம் கவனிச்சு நிக்குது. இந்த வளையம் சார்ஜ் ஆகுது. எப்படி சார்ஜ் ஆகுது? புறத்தே இருக்கக்கூடிய வான்காந்தம், எனக்கு உள்ளே இருந்து வெளிப்பட்டிருக்கக்கூடிய ஜீவகாந்தம் ரெண்டும் அந்த இடத்துல மோதி மேலும் அது வலிமை பெறுகிறது. அந்த இடத்துல குருவை நினைத்துக் கொள்கிறோம். குருவோட உயிர் கலப்பு பெறுகிறோம். அப்ப என்னுடைய உயிர், குருவோட உயிர், இது ரெண்டும் இணைந்து இப்ப மனம் அடுத்த ஸ்டேஜ் போகுது. இந்த இடத்துல கொஞ்சம் சிறிது நேரம் நின்று நிதானித்துட்டு இப்ப சந்திரன் வரைக்கும் மனதை விரிக்கிறோம். சந்திரன் வரைக்கும் விரிகிற வரைக்கும் மனதோட சேர்ந்து உயிரும் தன்னுடைய சுற்றுவட்டத்தை விரிக்குது. அப்ப சந்திரன்ல போய் இருந்து சந்திரன்லயே லேண்ட் ஆகி சந்திரன்ல இருந்து மேலும் அங்க இருக்கக்கூடிய அந்த ஆகாயத்தை பாக்குறோம். அங்க தோன்றக்கூடிய சூரியன் வரைக்கும் அங்க பூமி தோன்றுகிறது. பூமி அங்க இருந்து பாக்குறோம். இப்ப அங்கேயும் ஒரு சூரியன் நமக்கு தெரியும். அந்த சூரியனை நோக்கி மேலும் மனதை விரிக்கிறோம். அப்ப சூரியனுக்குள்ளார உள்ள போயிடுறோம். உயிரும் மனமுமாக இங்க விரிந்து போயிடுகிறது. அங்கே சிறிது நேரம் நிலைத்து மனதை நிறுத்தி மீண்டும் சூரியன்ல இருந்து அப்படி பீரிட்டுக்கிட்டு மெதுவா அப்படி வெளியில வர்றோம். அப்படி வெளியில வரும் பொழுது சூரிய குடும்பங்கள், அதாவது சூரியன், புதன், சுக்கிரன், பூமியோட துணைக்கோளா இருக்கக்கூடிய அந்த சந்திரனை கிராஸ் பண்ணி செவ்வாய், வியாழன், சனி, அப்படி இன்னும் அப்படி போனோம்னா சூரிய குடும்பம் அப்படியே இருக்கு. இது போல கோடான கோடி சூரிய குடும்பங்கள் அங்கங்க அருகாமையில் இருக்கிற சூரிய குடும்பங்கள் எல்லாம் பாக்குறோம். இப்படி தொடர்ந்து பயணித்துக்கிட்டே இருக்கிறப்ப ஒரு குறிப்பிட்ட நேரம் பயணித்து ஒரு இடத்துல போய் நிக்கிறோம். எந்த பக்கம் பார்த்தாலும் நட்சத்திர கூட்டங்களாகவே பாக்குறோம். கீழே மேல இடது வலதுன்னு சொல்லி எந்த எல்லையும் இல்லாம எந்த ரெஃபரன்ஸும் இல்லாம நான் ஒரு இடத்துல நிக்கிறேன்.
எந்த பக்கம் பார்த்தாலும் சரி, ஒட்டுமொத்த பேரியக்க மண்டலமும் அங்கங்க நட்சத்திரங்கள் மினுக்கிக்கிட்டு அதை தொடர்ந்து கோள்கள் இயங்கிக் கொண்டு அப்படி கோடான கோடி இன்னதுன்னு அளவிட முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய பிரபஞ்ச களத்தோட மையப்பகுதி, பேரியக்க மண்டலத்தோட மையப்பகுதியில மனம் உயிர் அப்படியே நிக்குது. இந்த இடத்துல நிலைத்து தவம் பண்றோம். அப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பேரியக்க மண்டல களங்கிறது தோற்ற களம். இதுதான் பேரி இயக்க களம். இது என்னெல்லாம் இருக்கு? தோன்ற நிலையிலேருந்து, அதாவது துகள்ல இருந்து அணு உருவாகி விண் உருவாகி அந்த விண்ணு வந்து தோற்ற விண்ணாக மாறிய பிறகு அந்த இடத்துல இரண்டா பிரிச்சு சொல்றேன். அது என்ன விண்ணு தோற்ற விண்ணு? விண்ணுன்னு பொதுவா சொல்றது தனித்து இயங்கக்கூடிய விண். அது தோற்றத்துக்கு தெரியாது. அது அழுத்தங்கிற உணர்வை மட்டும்தான் வெளிப்படுத்தும். தோற்ற விண் என்பது எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் விஞ்ஞானம் குறிப்பிட்ட அணு. அப்ப தோற்ற விண்ணா வந்த பிறகுதான் அணுக்கள் கூடி இயங்க வாய்ப்பு கிடைச்சது. அப்ப அணுக்கள் கூடி இயங்குறதுக்கு வாய்ப்பு எப்ப கிடைக்குதுன்னா தோற்ற விண். அப்ப தோற்ற விண்கள் இருக்கக்கூடிய ஒரு களம். ஹைட்ரஜன்ல தொடங்கி நிலம் வரைக்கும் விரிந்திருக்கக்கூடிய நட்சத்திர கூட்டங்களுக்குள்ளார நாம இப்ப நின்றுட்டு இருக்கோம். ஒரு பேரியக்க மண்டலம். இது வான்காந்த எல்லை. இதுல எத்தனையோ மகான்களுடைய எண்ண கலவை. அவர்கள்லாம் இங்க இருந்து இந்த இந்த பிரபஞ்ச வீதிக்குள்ளார உலாவிக் கொண்டிருக்கக்கூடிய இடம். இந்த இடத்துல மனதை நிறுத்தி மனம் முழுவதும் பேரியக்க மண்டல அளவுக்கு விரிஞ்சு நிக்குது. இப்ப மனம் பாருங்க, ஆகினையில ஒரு சிறிய புள்ளியில குறுகி நின்னது இங்க பேரியக்க மண்டல அளவுக்கு விரிஞ்சு நிக்குது. அப்ப உயிர் அளவுக்கு நுணுகி போகக்கூடிய அளவுக்கு மனம் போனுச்சு. இந்த பிரபஞ்சம் முழுவதையும் விரிந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு மனம் போகுது. அப்ப மனதோட தன்மையை இங்க உணர்றோம். நுணுகி நுணுகி போகக்கூடிய தன்மை இருக்கு. விரிந்து 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 ஆகப்பெரியதாக, சிறிதிலும் சிறிதாகவும் பெரிதிலும் பெரிதாகவும் காணக்கூடிய தன்மை இந்த மனதுக்கு இருக்கிறத இடத்துல உணர்றோம். இந்த இடத்துல நிலைத்து நின்று நம்ம செய்யறோம். அப்படி செய்யறப்ப மனதுக்கு விரிவு தன்மை கிடைக்கிறது. இங்க துரிய நிலையில ஆகினையில நிலைக்க முடியாதது துரியத்துல நிலைத்தது. துரியத்துல இயல்பாக மனதோட அலைச்சூழல் விரைவு 8க்கும் கீழாக, 8ல் நிலைத்தது துரியம். 8க்கும் கீழாக 7, 5, 4, 3 அப்படின்னு இந்த 4ல இருந்து 7 வரைக்கும் சுழல்வதற்கு அங்க சிரமப்பட்டாலும் இந்த இடத்துல வரும்போது இந்த அலைச்சூழல் விரைவுல இருக்கும். இந்த தீட்டா அப்படிங்கிற அலைச்சூழல் விரைவாக சொல்லுவோம். ஆகினேய ஆல்பான்னு சொல்லிட்டோம். இந்த துரியம், அதாவது தலை உச்சியில தொடங்கி இந்த பேரியக்க மண்டலம் வரைக்கும் வரக்கூடிய அந்த உணர்வுல இந்த 4க்கு 7க்கும் கீழாக இயங்கக்கூடிய அந்த உணர்வை தீட்டா அலைச்சூழல்னு நாம விஞ்ஞானத்தால குறிப்பிடுவோம். இப்ப இந்த பேரியக்க மண்டலத்துல அடிக்கடி இருந்து பழகிட்டோம் அப்படின்னா என்ன தெரியும்னு பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்த பேரியக்க மண்டலத்திலிருந்து இப்ப நம்ம சூரியனை பார்த்தோம்னா இருக்கா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு மினுக்கிக்கிட்டு இருக்கோம். சூரியனுக்கே இதான் நிலை என்றால் அதுல இருக்கக்கூடிய பூமி, அதுல இருக்கக்கூடிய நான், இந்த தன்முனைப்பு இயல்பா விடுபட்டு போயிடும். நான் எனதுன்னு குறுகி கொண்டிருந்த அந்த நிலையிலிருந்து மனம் விடுபட்டு போயிடுது. அப்படி விடுபடுவதற்கு ஏற்கனவே தியரட்டிக்கலா நம்ம சொல்லி வச்சிருக்கிறத கேட்டு பழகிருப்போம். ஆனா அந்த விளக்கத்துக்கு வர முடியாம பழக்க வழியாகவே தான் தனதுன்னு மீண்டும் பொருள் வழி பற்றிலேயே மனம் போய்கிட்டு இருந்தது இல்லையா? அது என்ன வழின்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்றப்ப இயல்பாக மனம் இந்த அனுபவம் பெற்ற பிறகு அந்த தான் தனதுன்னு குறுகி நின்ன எனது எல்லைக்கு அந்த அந்த எல்லைக்குள்ளார குறுகி நின்ன மனம் அதை விடுபட்டுரும். இப்ப அது ரொம்ப சின்னதுதான், நான் தான் பெரியவங்கிற அந்த இடம், அந்த இடத்துல பேரியக்க மண்டலத்துல இருந்து அடிக்கடி பழகிட்டோம்னா அது அந்த இது விடுபட்டு போயிடும். ஒட்டுமொத்த பேரியக்க மண்டல அளவுக்குமே என்னால விரிந்து நிக்க முடியறப்ப நான் ஒரு சிறிய பகுதிய இது என்னதுன்னு பிடிவாதமா அங்க போய் ஒரு பொருள் மேல பற்று கொள்ளக்கூடிய அந்த இடத்துல இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு கிடைக்குது. ரெண்டும் விடுபடுவதற்கு ஆகச்சிறந்த இடம் தான் இந்த பேரியக்கம். இது விஸ்வரூப தரிசனம். இது சக்தி களம். என்ன சக்தி? இது பராசக்தி தன்னுடைய ஒட்டுமொத்த சக்தியையும் வெளிப்படுத்துகிறது, ஆற்றலையும் வெளிப்படுத்தி நிற்கக்கூடிய இடம். இது ஆதியிலையும் இருந்தது. அது ஆதிபராசக்தின்னு. இதை காட்டுறதுக்காக தான் கோயில்ல என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த புவனேஸ்வரம் எல்லாம் போறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த தீபத்துல அந்த தீபம் காட்டுறப்ப நிறைய விளக்குகளை காட்டி எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு அந்த வெளிச்சத்துல காட்டுவாங்க. விஸ்வரூப தரிசனம். இதுதான் சக்தி களம். இத சுவாமிஜி இன்னொரு இடத்துல குறிப்பிடுறாரு. இது இறைநிலையோட உடம்பாக பார்க்கிறார். பேரியக்க மண்டலம் பெரிதுதான் என்ற போதும் அதை ஓர் இயக்கமாய் உந்தன் உடலாய் காண்கின்றேன். உந்தன்கிறது இறைநிலை, இறைவனை குறிப்பிடுறார்.
நான் சுத்தவெளியை இறைவன் அப்படின்னு நான் சொல்லும் போது அந்த இறைவன் இந்த இந்த பேரியக்க மண்டலத்துக்கு உள்ள ஊடாடி இருக்கிட்டு இருக்கு. இந்த பேரியக்க மண்டலத்துக்கு வெளியில இருந்து கொண்டு பேரியக்க மண்டலத்தையே நடத்தி கொண்டிருக்கிறது. எப்படி இந்த உடம்புக்குள்ளார உயிராக இருக்கிறதோ அது போல இந்த பேரியக்க மண்டலத்தோட ஆன்மாவாக நான் பாக்குறேன் உன்னைய, அல்லது உன்னுடைய உடம்பாக அதை நான் பாக்குறேன் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருப்பார் அந்த கவியில். இந்த இடத்துல நிலைத்து நின்று தவம் என்றோம். மேலும் மனத இந்த பேரியக்க மண்டலத்துடைய மையப்பகுதியிலிருந்து மேலும் மனம் விலகி போயிட்டே இருக்கு. கொஞ்சம் பாவிங்க, இத பாவனை செய்யுங்க. மனம் போயிட்டே இருக்க பயணம் செய்ய 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 இந்த நட்சத்திர கூட்டத்துக்குள்ளே தான் பயணித்துக்கிட்டே கொண்டிருக்கிற ஒரு குறிப்பிட்ட பயணத்துக்கு பிறகு மெதுவா திரும்பி பார்க்கிறேன். இந்த நட்சத்திர மண்டலங்கள் எல்லாம் ஒரு சுருங்கி ஒரு பந்து போல தெரிகிறது. அப்ப நட்சத்திர மண்டலம் சுருங்கிருச்சான்னு கேட்டா இல்ல. இந்த பேரியக்க மண்டலங்கிற ஒரு களம் எல்லைக்குட்பட்டது. இவைகளை கடந்து நான் வெகு தூரம் பயணிச்சிருக்கேன். ஏன் அதை கவனிக்கலன்னு பாத்தீங்கன்னா, அழுத்தங்கிற அந்த அழுத்த உணர்வை நான் பெற்றுக்கிட்டே போனதுனால இந்த தோற்றத்தை மறந்து அழுத்தத்திலே நின்னேன். இப்போ ஒரு பாக்குறேன், என்னன்னு பாக்குறப்ப ஒரு பந்து அளவுக்கு அது எனக்கு குறைவாக தெரிகிறது. இத்தனை பெரிய பேரியக்க மண்டலம். அப்ப நான் எத்தனை தூரம் இன்னும் கடந்து போயிருப்பேன். இப்ப நான் எங்க இருக்கிறேன்னு கேட்டா, இப்பவும் நான் பேரியக்க மண்டலத்துலதான் இருக்கிறேன். அழுத்த உணர்வை பெற்றுக் கொண்டிருக்கிறேன். மேலும் இன்னும் கடந்து போறேன். இந்த பந்து போல தெரிந்தது ஒரு சிறிய எலுமிச்சை வடிவுல சுருக்கமாக ஒரு பிரைட்டா தெரிகிறது. மிகப்பெரிய நட்சத்திரமாக மேலும் நான் கடந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கிறேன். இந்த நட்சத்திரம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு தெரியாத அளவுக்கு மினுக்கிக்கிட்டு இருக்கிறது. இன்னும் பயணிக்கிறேன். இந்த மினுக்கி கொண்டிருந்த அந்த ஒரு சிறு வெளிச்சமும் போய் கும்மிரிட்டாக தெரிகிறது. ஆனா இன்னமும் நான் அந்த அழுத்தத்திலிருந்து விடுபடல. அப்ப இது என்ன இடம்? பேரியக்க மண்டலம் தான். இன்னும் தோற்றம் உருவாகாத, இன்னும் தோற்ற விண் உருவாகாத அடிப்படை விண், முதல் பௌதிகம் மட்டும் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு களம். இது இறை துகள்களின் தொகுப்பு. இங்க கண்ணுக்கு புலனாகாது. இங்க தோற்ற ஒளி கிடையாது. ஹைட்ரஜன் இல்ல சப்தத்தை கேட்பதற்கு. வெறும் அழுத்தங்கிற உணர்வு மட்டும் எனக்கு இருக்கு. இது விண்கலம். இங்க இருந்து போன உயிர் அந்த விண்ணை பாக்குது. ரெண்டு ஒண்ணுதான். பிரபஞ்சத்தோட உயிராக விண், என் உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய விண்ணாக உயிர், ரெண்டு ஒன்றோடு ஒன்று கலந்து இருக்கக்கூடிய இடம். மேலும் மனதை விரிச்சுக்கிட்டே போறோம். இந்த அழுத்தம் அப்படிங்கிற இந்த ஒற்றை உணர்வும் விடுபட்டு போயிடுது, ஃப்ரீ ஆயிடுது. இது உணரதான் முடியும். நீங்க உணர்ந்து கொள்ளுங்க. ஒரு கியர்ல வண்டி போயிட்டே இருக்கு. ஒரு இறக்கம் வருது. அந்த இறக்கத்துல வண்டி தானா போகும். இப்ப கிளட்சை பிடிச்சுக்கிட்டேன். ஒரு டூ வீலர் வண்டி போயிட்டே இருக்கு. இப்ப நான் கிளட்சை விடும் பொழுது நான் கிளட்சுங்கிற அழுத்தத்துல வண்டி இயங்கிக்கிட்டு இருக்குது எனக்கு தெரியும். இப்ப நியூட்ரல்ல போட்டுட்டு கிளட்சையும் விட்டுட்டேன். ஒரு ஃப்ரீயா இயங்கும். அந்த மாதிரி ஒரு கிளட்ச் பிடிச்ச மாதிரி இருந்த அந்த அழுத்தம் மேலும் நான் மனவிரிவு கொண்டு இயங்கும் போது அந்த அழுத்தம் விடுபட்டதாக உணர்கிறேன். இதே கும்மிருட்டு என்ன அப்படின்னு நான் பாக்குறேன். ஒன்றை புரிந்து கொள்கிறேன். இதுதான் அறிவோட எல்லை. இதுதான் சுத்தவெளி. இதுதான் சிவகளம். இதுதான் தெய்வீகம். இதுதான் பிரம்மம். இதுதான் இயற்கையோட மூலநிலை. மேலும் எங்க போனாலும் இவ்வளவுதான் இருக்கு. இதுக்கு மேல ஒண்ணு இல்ல. இதை தவிர்த்து ஒண்ணு இல்ல. இதுதான் எல்லாத்துக்குள்ளேயும் இருப்பாக இருந்தது. இதுவரைக்கும் பார்த்து வந்த பேரியக்க மண்டலத்துக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருந்தது. ஆனா அங்கெல்லாம் உள்ளுக்குள்ள இருந்து கொண்டு இயக்க களத்துக்குள்ள இருந்தது. இங்க ஒண்ணுமே இயங்காம அத்தனையும் பூரணமாக இருக்கிறது. இந்த இருப்பு பேரிருப்பாக இருக்கிறது. அது வற்றாவது இருப்புங்கிற பெயரில் அழைக்கிறோம். இந்த ஆற்றல் அத்தனையும் இங்க ஒடுங்கி போய் சூழ்ந்தழுத்தும் ஆற்றலாக இருக்கிறது. இந்த அறிவு அத்தனையும் பேரறிவாக இங்கே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையதான் நாம சுத்தவெளி அப்படிங்கிற 9வது மையமாக பார்க்கிறோம். இப்ப மனம் நான் அறிவோட எல்லையில இருக்கிறேங்கிறது ஒற்றை உணர்வுல இருக்குது. இதை தவிர வேற எந்த உணர்வும் வரக்கூடாது. நான் அறிவின் எல்லையில் இருக்கிறேன் அப்படிங்கிறப்ப மனம் அறிவோட இருக்கிறேங்கிற நினைவோட அறிவின் எல்லையில் இருக்கக்கூடிய சுத்தவெளியோடையே இருக்கும் பொழுது சுத்தவெளியுடைய தன்மையெல்லாம் எனக்கு வரும். நான் எதை நினைக்கிறேனோ அதன் தன்மையை பெறுறேன் என்றா அடிக்கடி இந்த இறைநிலை உணர்வை பெற்று இந்த தன்மையை பெறணும்.
இந்த தன்மையை பெறுறதுதான் பிரம்ம வித்தைன்னு சொல்றார் சுவாமிஜி. வித்தை என்றால் பிரம்ம வித்தை உயர்வதாகும். வேதாந்தம் பேசுவதால் கிட்டிடாது அத்து விதமாகி அவன் எங்குமாகி அணுமுதலாய் அண்டங்களாகி தாங்கும் சுத்தவெளி சூனியமாய் நிறைந்த தன்மை சூட்சுமமாய் அனுபவமாய் அறிந்து நிற்கும் தத்துவத்தின் முடிவான தானேயான தனை அறிந்த வித்தை அது. தர்க்கம் வேண்டாம். தானே அதுவான தன்னையே அறிந்த, நான் அறிவுல இருக்கிறேங்கிற விழிப்போட இருக்கிற இடம் இது பிரம்ம வித்தை. இந்த உணர்றதுதான் வித்தையிலே உயர்ந்த வித்தை, பிரம்ம வித்தை தான். வெறுமனே வேதாந்தத்தை பேசிக்கிட்டு இருக்கிறனால அது கிட்டாது, போய் அனுபவம் பண்றதுனாலதான் கிட்டும் சொல்றாரு பிரம்ம வித்தைங்கிறதுல. மேலும் மனதை ஒடுக்கிறேன், நான் அறிவு நிலையில இருக்கிறேங்கிற உணர்வை தாண்டி எந்த உணர்வும் இல்லாத போது சிறிது சிறிதாக எப்படி தூங்குவதற்கு முன்னாடி தூங்க போற மனநிலையில இருந்துகிட்டே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா தூக்கம் வந்துருது. அப்ப அந்த உணர்வு நிலையிலேருந்து முழுமையா விடுபட்டு ஒரு முழு உறக்கத்துக்கு போறோமோ, அது மாதிரி நான் அறிவின் எல்லையில இருக்கிறேங்கிற உணர்வுல நிக்க 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 மனம் ஒடுங்கி அந்த பேரறிவு நிலைக்கே வர வர மெல்ல 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 இந்த உணர்வும் அற்று போய் இரண்டும் ஒன்றாகி கலந்து நிற்கக்கூடிய நிலை, இறை நிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க. நித்தம் நித்தம் உயிர் உடலில் இயங்கு மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும் கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் விளங்கும். இப்ப இந்த அறிவு நிலையில் இருக்கேங்கிறது மெய்ப்பொருளாகவே விளங்கும். கரைந்து போம் தன் முனைப்பு காணும் தெய்வம். முதல்ல பிரம்ம வித்தைய சொன்னோம், இப்ப அந்த பிரம்மத்தையே பார்க்கிறோம், காணும் தெய்வம். இததான் திருமூலர் இந்த சமாதி நிலையை ரெண்டா பிரிச்சு சொல்றாரு. ஒண்ணு கீழை சமாதி, இன்னொன்னு மேலை சமாதி. அப்ப சமாதியில இருக்கிறேங்கிற நினைவோட இருக்கிறப்ப அதுவும் சமாதி தான், அது கீழை சமாதி. அப்ப மேலை சமாதிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நினைவும் அற்று போய் நான் ரெண்டும் என்னவா இருக்கிறேனே தெரியாம கரைந்து போய் நிற்கக்கூடியது, அதுதான் சமாதி. அதனாலதான் சுவாமிஜி ரொம்ப லாவகமா எல்லாரும் சமாதி நிலையை 0 டெல்டா வேவ் கொடுத்தாங்கன்னா, சுவாமிஜி மட்டும் 0 to 3ன்னு கொடுத்தாரு. அந்த 3ங்கிற ஃப்ரீக்வன்சில இயங்குனாலே நீ அறிவோட எல்லையில தான் இருக்கிறேன்னு அர்த்தம். அப்ப மனம் 14 to 40 சைக்கிள்ஸ் பெர் செகண்ட்ங்கிற உணர்ச்சி எல்லையிலிருந்து விடுபட்டு 0 to 3 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அறிவு நிலைக்கு கொண்டு போய் இணைக்கக்கூடிய இந்த முயற்சிக்கு பேரு தான் தவம். தன்னை அறிந்த வித்தை அது. தானே அதுவானதை அறிகிறேன், அதுவாகவே மாறி நிற்கக்கூடிய இறைவன் வேறு நான் வேறு அல்லங்காம இறைநிலையே நானாக உணரக்கூடிய. இங்க என்னெல்லாம் போகுது, நான் இங்க கொண்டு வந்திருக்க தன்முனைப்பெல்லாம் இங்க கரையுது. ஒட்டுமொத்தமெல்லாம் கரைச்சிட்டு போறது இல்லை, ஏன்னா நம்ம இங்க நிக்க முடியாது. பதிவு என்ன பண்ணணும்னு கேட்டா, அதுல கரைந்து நிக்க கொஞ்சம் சிரமப்படும். இத பழகி பழகி பழகிதான் வரணும். பழகினா உடனே காலனியில இருக்கக்கூடாது, 30 வருஷம் ஆகணும், 40 வருஷம் ஆகல. ஞானத்தை பெறுவதற்கு இந்த கணப்பொழுது போதுமானது. 40-50 ஆண்டுகளாக தொடர்ந்து இருக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கும் இந்த ஞானத்துக்கும் சம்பந்தம். இன்னைக்கு தீட்சை பெற்று பிரம்ம இந்த துரியாதீதத்துக்கான தீட்சையை பெற்று இன்னைக்கு மேல போறப்ப கூட இந்த முழுமை நிலையை பெற முடியும். பதிவுகள் குறைந்திருந்தா, பதிவுகள் நீக்கம் பெறக்கூடிய அந்த ஏக்கம் இருந்தா, இதுக்கு பெரிய ஏக்கம் வேணும். அந்த பெரிய ஏக்கம் இருந்தாதான் அந்த இடத்துக்கு வர முடியும். நான் ஏங்கணும். இதுதான் நாம 9வது மையமா சொல்லக்கூடியது. ஆக மூல ஆதாரத்தில் தொடங்கி பேர் ஆதாரத்துல போய் முடிக்கிறோம். பேராதார பெருவெளி. அப்ப உயிருக்கு மூல ஆதாரம் இந்த உடம்புக்குள்ளார இருக்கு. இதே இந்த பிரபஞ்ச களத்தை கடந்து வெளிக்குள்ளார போயிட்டோம்னா அது பேராதாரத்துக்குள்ளார மையமா இருக்குது. அங்கே பேராதாரத்தில் மையம் கொண்டிருந்த ஒன்றுதான் துகளாகி, துகள்கள் கூடி விண்களாகி, விண்கள் கூடிய அணுக்களாகி, அணுக்கள் கூட்டு இயக்கமாக பஞ்சபூதங்களாகி, பஞ்சங்கள் பூதங்கள் பிரிந்த பேரியக்க மண்டலமாகி, அந்த பேரியக்க மண்டலத்துல பஞ்சபூத கூட்டுக்குள்ளார உயிர் இனமாகி, உயிரினத்துல ஓரறிவில் இருந்து 6 அறிவு வரைக்கும் 5 அறிவு வரைக்கும் வளர்ச்சி பெற்ற உயிரினங்களாகி 6வது மனிதனிடம் மனமாக எழுச்சி பெற்றது. அதனாலதான் தொடக்கத்துல சொன்னேன், மனம் என்பது அறிவின் சிறப்பு இயக்கம் மனிதனிடம். அப்ப அறிவின் சிறப்பு இயக்கமாக இருக்கக்கூடிய மனதை கொண்டு உயிரை உணர்ந்து உயிருக்கு உட்பொருளாக இருக்கக்கூடிய அந்த அறிவையே அறிவாகவே மாறி நிற்கக்கூடிய நிலை. இங்க கண்ம வினைகள்லாம் கழிந்தன உணர்கிறேங்கிறார். அன்பும் கருணையுமாய் அகண்ட நிலையில் உள்ளாய், என் மனதை விரித்து இணைத்துக் கொண்டாய் உன்னுள்ளே, கண்ம வினைகள் யாவும் கழிந்தன உணர்கின்றேன்.
உன்னை அறிந்து உய்ய உலகோருக்கு தொண்டு செய்வேன். இந்த மாதிரி அறிந்த நிலையில நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா, உலகுக்கு நான் தொண்டு செஞ்சுதான் நான் மீண்டும் இந்த நிலையில நிலைத்து நிற்க முடியும் அப்படின்னு அந்த கவியில குறிப்பிடுறார். இதுதான் 9வது மையம். அப்ப எப்படி தவம் பண்ணணுங்கிறது தவ விளக்கம் அது தனியா மூலாதாரத்துல தொடங்கி இப்படி போன இருந்தாலும் அதுல கொஞ்சம் இணைச்சு கொடுத்தார். வாழ்க வளமுடன். எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட உணர்வு நிலையில இருப்பீங்க. அப்ப இந்த 9 மையங்கள்ல எப்படி தவம் பண்றது? மூலாதாரத்துல தொடங்கணும். ஒவ்வொரு மையமா மேலேறி 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 இப்ப நான் சொன்ன படிமுறையில இங்க போய் நிறுத்தி மீண்டும் துரியாதீதம் பண்ற மாதிரி பெரியக்க மண்டலத்துக்கு வந்து சூரியனுக்கு வந்து சந்திரனுக்கு வந்து துவாதசாங்கம் வந்து துரியத்துல நிலை பெற்று தவத்தை நிறைவு செய்யணும். அப்ப தவம் துவங்கும் இடம் மூலாதாரம், நிறைவு செய்ய இடம் துரியம். இந்த வகுப்புல நான் இதை மட்டும் சேர்த்து சொல்லிடுறேன். பொதுவா தவம் துவங்குற இடங்கள்னு 2 இடங்கள் தான். ஒண்ணு மூலாதாரம், இல்லைன்னா ஆகினை. இங்க இருந்தா தவ துவக்கம் இருக்கும். தவம் முடிக்கிற இடம் மூலாதாரத்துல துவங்கி மூலாதாரத்துல முடிக்கலாம், மூலாதாரத்துல துவங்கி துரியத்துல முடிக்கலாம், ஆகினையில துவங்கி ஆகினையில் முடிக்கலாம், அல்லது ஆகினையில் துவங்கி மூலாதாரத்துல துரியத்துல முடிக்கலாம். அப்ப முடிக்கக்கூடிய இடங்கள்ங்கிறது மூலாதாரமும் ஆகினையும் துரியமும் 3 இடங்கள்ல முடிக்கலாம். ஆகினைதவங்கிறது ஆகினையிலே தொடங்கி ஆகினையில் முடிக்கிறது. சாந்திதவங்கிறது மூலாதாரத்திலே துவங்கி மூலாதாரத்திலே முடிக்கிறது. மீது எந்த தவமா இருந்தாலும் முடிகிற இடம் துரியமா இருக்கும். இப்படி இல்லாம மேல் நோக்கி ஏதாவது தவம் பண்ணிக்கிட்டு இடையில திடீர்னு புறப்படணும்னு உணர்வு நிலை வந்து விட்டா அப்படியே போயிடக்கூடாது. வேரியக்க மண்டலத்துல நிக்கிறீங்க, அப்படியே போயிடலாமான்னு கேட்டா போகக்கூடாது. திரும்ப மனதை சுருக்கி துரிய நிலைக்கு கொண்டு வந்துடணும். கொஞ்சம் அவசரமா போற மாதிரி இருந்தா துரியத்தோட கூட போக வேண்டாம். நல்லதுக்காக எப்போதுமே மூலாதாரம் ரொம்ப எர்த்து பண்ற மாதிரி மூலாதார நினைவுக்கு வந்துட்டு போகணும். தவம் பண்றவங்க கட்டாயமா தெரிந்து கொள்ள வேண்டியது. ஏதாவது ஒரு மையத்துல 9 மையத்துல அநாகதத்துல பண்ணிக்கிட்டு இருக்கேன், உடனே தவத்தை முடிச்சுட்டு போகணுங்கிற உணர்வு ஏற்பட்டா அப்படியே முடிச்சுட்டு போயிடக்கூடாது, பாதகம் வரும். இந்த அடிப்படை விதிமுறையெல்லாம் கட்டாயமா தெரிந்து கொள்ளணும். அப்ப தவம் என்பது வியாக்கானம் பண்றதல்ல, வேதாந்தம் பேசுறதல்ல, கேட்டுக்கொண்டிருப்பதல்ல, தானே தன்னை அறியக்கூடிய ஒரு வித்தை, தானே தன்னை அறிந்து அப்படி தற்பரமாக நிற்கக்கூடிய ஒரு நிலை. அந்த நிலை என்பது ஒரு சாதக நிலை. அது தொடக்கத்துல பழக்கி கொடுப்பதற்காக கைடு பண்றோம். அப்ப தவத்துக்கான விளக்கத்தை இதெல்லாம் பெற்று நான் எனக்குள்ளார வச்சுக்கணும். தவம் பண்ண உட்காரும் பொழுது பேரியக்க மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டா நான் ஏற்கனவே பெற்று வச்சிருக்கக்கூடிய இந்த விளக்கத்தின் அடிப்படையில என்னுடைய மனதை உங்களுடைய உணர்வுக்கு கொண்டு போகும். ஆரம்ப கட்டத்துல பழகுறப்ப கைடட் மெடிடேஷன் ஓகே, பரவாயில்ல. ஆனா கடைசி வரைக்கும் கைடல்லே இருந்தோம்னா நம்மளுடைய உயிர் கொஞ்சம் ஆனந்தம் கிடைக்கும், ஆனா முழுமை உணர்வு நிலை கிடைக்காது. எது அல்டிமேட் எய்மோ அது இல்லாம போயிடும். அதனால நாம எல்லாருமே எதுக்கு பழகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கைடட் மெடிடேஷன்ல பழகினாலும் கூட ஒரு கமாண்ட் பண்ணணும்னா அந்த கமாண்ட்ல உங்களுடைய ஒவ்வொருத்தரும் என்னுடைய நான் தவம் பண்றேன்னா என்னுடைய மனம், என்னுடைய உயிர் எனக்கு என்ன உணர்த்தப்படுகிறது, என்னுடைய உள்ளுணர்வை நான் கவனிக்கிறேன். எப்போதுமே புலன்கள் வழியாக வெளியில இருந்தே காத்து கொண்டிருக்க கூடாது, என்ன கமெண்ட் வரும் அப்படின்னு. அப்ப எனக்குள்ளார ஏற்படக்கூடிய இந்த உணர்வு தான் தவநிலை உணர்வு. இதுக்குத்தான் நான் பழகணும். இதுக்கு பழக்கி கொடுப்பதற்கு கைடு. அப்ப கூட்டு தவத்துல என்ன பண்றோம்? கூட்டு தவத்துல ஒரு குறிப்பிட்ட நேரத்துல துவங்கி ஒரு குறிப்பிட்ட நேரத்துல முடிக்கணும். நிறைய பேர் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட அலைநீளத்துல இயங்கணும் அப்படின்னா ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். யாருக்காவது தவம் சித்திக்காம இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கிறவங்க வழியாக அவங்களுக்கு பரவி கிடக்கும். அதாவது மேட்டு நீர் பள்ளம் பாய்வது போல நல்ல பலமா இருக்கிறவங்களுடைய ஆற்றல் அந்த குறைவா இருக்கிறவங்களுக்கு போய் அவங்களுக்கு அந்த மையத்துல தவம் கிடைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அதுக்காக இந்த கூட்டு தவத்துல நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்றோம். அப்ப கூட்டு தவத்துல என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா ஒரு கமாண்ட், ஆகினை, துரியம், அப்புறம் ஒவ்வொரு பாயிண்ட். அப்ப அந்த கமாண்டுக்கு யார் போகணும் அப்படின்னு கேட்டா தொடக்க நிலையில வெளியில இருந்து நீங்க அந்த கைடு எதிர்பார்க்கலாம். ஆனா அதிலேயே பழகிட்டோம் அப்படின்னா இது முழுமை பேர் அடைய முடியாது. இறைநிலை உணர்வை எனக்குள்ளே இருந்தே நான் பெறணும். பக்தி யோகம் ரொம்ப எளிமையானது. கைடட் மெடிடேஷன் அடுத்த ஸ்டேஜ். சுயமா நானே தவத்துக்குள்ளார போறதுதான் உச்ச பேரு நிலை. அதுல கிடைக்கக்கூடிய உணர்வு தான் தானே தற்பரனாக தன்னையே உணரக்கூடிய நிலை. அந்த நிலைக்கு போகணும்னா இந்த குரூப் மெடிடேஷன் கடந்தும் கூட இதுல கிடைக்கக்கூடிய அனுபவத்தை எனக்குள்ளார பதிவாக்கி கொண்டு வீட்டுல எப்பெல்லாம் ஓய்வு கிடைக்குதோ அப்பெல்லாம்
சிறிது நேரம் நீங்களே முயன்று ஒவ்வொரு மையத்திலையும் தவம் செஞ்சு பழகிக்கொள்ளும். அப்படி பழகி உங்களுக்கு சுயமா என்ன உணர்வு கிடைக்குது, அதுதான் உங்களுடைய அனுபவம். அதை நான் சொல்ல முடியாது. உங்களுடைய அனுபவத்தை நீங்க உங்களுடைய மொழியால இன்னொருத்தட்ட விவரிக்க முயற்சி பண்ணலாமே ஒழிய உங்க அனுபவத்தை அப்படியே இன்னொருத்தட்ட கொடுத்துட முடியாது. நீங்க வந்த பாதைய வழிகாட்டலாமே ஒழிய போய் சேர வேண்டியது நீங்க தான் அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் கடந்த 5 தொகுதிகளாக இந்த 9 மையங்களையும் விளக்கி பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு இந்த சபைக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு முறை பேசும் பொழுதும் அந்த தன்மைக்கு என்னையும் நான் உட்படுத்திக் கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருந்ததுனால இதை கேட்டு எல்லாரும் பயன்பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி குரு உணர்வுல இருந்து நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிகச் சிறப்பான ஒரு சிந்தனை உரை. தொடர்ந்து சிந்தனை உரையாக 5 வாரங்களாக ஒரே சப்ஜெக்ட் கொண்டு வரும்போது தொடர்ச்சியை மிஸ் பண்ணாம அதோட கண்டினியூட்டி மாறாம கொண்டு வந்த ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். அது ஒரு தொடர்கதை எழுதுறதுக்கு உண்டான தனி பாணி இருந்தால் மட்டுமே அதை கொண்டு வர முடியும். அந்த பாணி ஐயாவிடம் நிறையவே உள்ளது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஐயா கிட்ட சந்தேகங்கள் கேள்விகள் இருக்கவங்க கேட்கலாம். இல்லை நேரம் அதிகமாயிடுச்சுங்கிற காரணத்துல வேண்டாம்னு நினைச்சாலும் நம்ம அடுத்த வாரம் இந்த கேள்வி பதில் செஷன் நம்ம கொண்டு போறோம்னா கொண்டு போறோம். நிறைவே பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். யாருக்கும் எல்லாருமே டைம் ஆயிடுச்சுங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவாங்க. ஆமா, அது ஒண்ணு இருக்கு. ஆமா, இந்த அமைதியிலேயே இருப்பாங்க. கேள்விகளை குறிச்சு வச்சுக்கிட்டு நம்ம அடுத்த வாரத்துல நம்ம அதை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவோங்க. வாழ்க வளம். வாழ்க வளம். வாழ்க வளமுடன் ஐயா. இன்றைய நிகழ்ச்சியை மிக சிறப்பாக எங்களுடைய அறக்கட்டளைக்காக அமைத்து கொடுத்த பேராசிரியர் முத்துக்குமரேசன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயாவின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயாவின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. இங்கேயா நிகழ்ச்சி உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் ஆட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் ஆட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க. வாழ்க வளமுடன் ஐயா.